சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. இந்த நாளிலும் கூட நாம் உபவாச கூட்டத்திலே கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய விடுதலைக்காக, நம்முடைய தேசத்தின் விடுதலைக்காக நாம் ஜெபிப்பதற்கு கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக, முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு செய்யப்படுகிறது என்பதை அறிந்து அநேகம் பேர் இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள், கொடுக்கிறீர்கள், தாங்குகிறீர்கள், பல உதவிகளை செய்கிறீர்கள். இன்னும் இந்த ஊழியங்களை குறித்து, இந்த யூடியூப்பில் வரக்கூடிய செய்திகளை குறித்து, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறித்து, ஏழை பிள்ளைகளின் கல்விகளை குறித்து மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஜெப குறிப்புகள் எதுவாக இருந்தாலும் எங்களிடத்தில் கொடுக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆலயம் மதுரையில் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பின்புறமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தை நடத்துவதற்கு வேறு ஏதாவது வயமீடியா இருக்கா அப்படின்னா ஒன்றே ஒன்றுதான் நான் சொல்வேன். வரமில்லாத ஊழியத்தை, வாக்கில்லாத ஊழியத்தை, வல்லமை இல்லாத ஊழியத்தை நான் ஆண்டவருடைய சமூகத்திலே செய்யக்கூடாது என்று ஜெபிக்கிறேன். இங்கிருந்து ஜெபிக்கிறோம். அநேக குடும்பங்கள் பல விடுதலைகளை பெறுகிறார்கள். இந்த ஊழியம் நடக்கிறது. ஆமென் சொல்றவங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அந்த காணிக்கைகளும் சில குடும்பங்கள் மாதந்தோறும் இந்த ஏழை பிள்ளைகளின் கல்விக்காக பொருத்தனையோடு தாங்குகிறார்கள். அதன் வாயிலாகவும் இந்த ஊழியம் நடைபெறுகிறது. ஆகையினால் நீங்கள் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, எங்களுடைய பணியாளர்களுக்காக, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்காக ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதிகமான நேரங்களை நான் அதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலை கொடுத்து அந்த ஜெபத்திற்குரிய பிரசன்ஸை கலைக்க நான் விரும்பலை. இந்த உபவாச கூட்டத்தினுடைய நோக்கமே தேசத்தினுடைய நலனுக்காக, குடும்பங்களுடைய நலனுக்காக, கொடுத்திருக்கிற விண்ணப்பங்களுக்காக, இன்று நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்காக ஜெபிப்பதற்கு தான் நம்ம என்ன செய்திருக்கிறோம்? எதுக்கு வந்திருக்கிறோம்? கூடி வந்திருக்கிறோம். அப்போ என்ன செய்யக்கூடாது? உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது இல்லையா? எல்லாம் எழும்பி நின்று இங்கிருந்து ஜெபிக்கிற ஜெபம் அநேகம் பேரை அழைத்து வந்திருக்கிறது. நானே பார்த்திருக்கிறேன். இன்னைக்கும் அநேகம் பேரை அழைத்து வரும். ஏன் குடும்பத்துக்கும் விடுதலையை கொடுக்கும் நம்பிக்கையோடு இருக்கிறவங்க எல்லாம் எழும்பி நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? ஹல்லேலூயா. பல காரியங்களுக்கு நாம இன்னைக்கு ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா தேசத்தில் வேதத்தினுடைய வார்த்தைகள் அநேகம் நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்திலே 15, 16 வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால், நம்முடைய இஸ்ரேல் தேசம், எருசலேம் நகரத்தார், யூத கூட்டங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறதையும், அங்கே ஒரு அதிகாரிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறதையும், கடைசி காலத்தில் இது நடக்கும் என்பதையும் வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் விலாவரியாய் சொல்வதற்கு நேரமில்லை. ஆனால் அதற்குண்டான அடையாளங்களை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால் நம் ஆண்டவருடைய வருகைக்கு நாம் என்ன செய்து விட்டோம்? நெருங்கி விட்டோம். அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அதை யார் அவர் அழைத்து கொண்டு போவார்? ஆயத்தம் உள்ளவர்களாக, ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக, விழிப்புடன் இருக்கின்ற பிள்ளைகளாக, பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக இருக்கின்றவர்களையே கர்த்தர் அழைத்துக் கொள்வார். ஆமென் என்று சொல்லுறவங்க நல்லா கரங்களை தட்டி. ஆகையினாலே இன்றைக்கு அப்படிப்பட்ட கடைசி காலத்திலே நாம் கொஞ்சம் விடுதலையோடு இருக்கிறோம். இன்னும் அநேக ஜனங்கள் அநேக காரியங்களிலே, குடிவெறியின் ஆவியிலே, தற்கொலையின் ஆவியிலே, பலவிதமான மாம்சீக பலகீனத்திலே என்ன செய்யறாங்க? கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. இன்றைக்கு நான் தொலைக்காட்சியில பேசுகிறபடினால் தொலைக்காட்சியில இருந்து தொலைபேசியில வருகிற அழைப்பெல்லாம் பார்த்தால் 3/4 வழி நேரம் கண்ணீரின் ஜெபங்களாகத்தான் இங்கே என் காதில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. உண்மை என்று சொன்னா ஆமென் சொல்றாங்க.
அருகாமையில் இருக்கிற என்னோடு இருக்கிற எத்தனை பணியாளர்களுக்கும் விசுவாச குடும்பங்களுக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? ஒரு சுகத்தோடு பலனோடு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஒரு அழகான சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியத்தின் ஊடாக, ஒரு ஆலயத்தின் ஊடாக. அப்போ நம்ம பெரிய திறமைசாலியா, நம்ம பெரிய அறிவாளியா, நம்ம பெரிய பாக்கியவான் சொல்லிட முடியுமா? கிடையாது. ஆனால் அவருடைய இரக்கத்தை பெற்றிருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த மனதுருக்கத்தின் தேவன், அந்த இரக்கமுள்ள தேவன் எல்லாரையும் ரட்சிக்கணும், எல்லாரையும் விடுதலையாக்கணும், எல்லாருடைய கட்டுகளையும் எல்லாருடைய காயங்களை மாத்தணும்னா நீங்களும் நான் என்ன செய்யணும்? யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்ததை போல நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க? ஆமென். சும்மா ஜெபிக்க கூடாது. ஆவியிலே நிறைந்து அனல் கொண்டு அபிஷேகத்திலே அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்க வேண்டும். கரங்களை தட்டி ஆமென். அப்படி ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய இந்திய தேசத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். உலகத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அழிவில் விளம்பில தரித்திரத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஐஸ்வர்யவானாய் மாற்றும். சுகவீனங்கள் விலகினங்கள் இருக்கிற பிள்ளைகளை தொடக்கூடியதாக இருக்கும். ஏன்? நமக்கு இரக்கம் செய்த தேவன் இந்த உலகத்தில் எல்லாருக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால் அவர் பட்சபாதம் இல்லாமல் அன்பை பொழிகிறவராக ரட்சையுடன் இன்றைக்கும் உங்களை ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் நடத்துவதற்கு காத்திருக்கிறபடினால் இன்று வரைக்கும் நாம் ஜெபித்து ஜெபித்து ஜெயம் எடுத்து இந்த ஊழியத்தை, எல்லா நலத்திட்டங்களையும், நம்முடைய பிள்ளைகளை இன்ஜினியர், மருத்துவர்கள், எல்லா விதத்திலும் ஆங்கில இந்தியன் கல்விகளை படிக்க வைக்கிறோம் என்றால் இன்றைக்கும் நாம் ஜெபிக்கிற ஜெபம் அநேகருக்கு தூபம் போல மாறி விடுதலைகளை கொண்டு வரும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆயத்தப்படுதோமா? அல்லேலூயா. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஏன் அந்த ஜெப ஆவி வர வேண்டும் தெரியுமா? பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும்போதுதான் நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலோ சமாரியாவிலோ சாட்சியாக வாழ முடியும். பரிசுத்த ஆவி எங்கே உண்டோ அங்கேதான் விடுதலை உண்டு. ஆகையினால் அந்த ஆவியோடு உண்மையோடு நாம் இப்பொழுதும் கேட்போமா? ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒடுக்கி, உபவாசித்து உடலை ஒடுக்கி, ஓயாமல் நான் சொல்லுங்க ஜெபிக்கணுமே. அதனால ஓயாமல் நான் ஜெபிக்கணுமே. ஏசப்பா ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் 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 ஜெபிக்கணுமே. சொல்லுங்க ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியேல் போல பாடுங்க. தானியேல் போல ஆமென். 3 வேளையோ ஜெபி. தானியேல் சபையை பாடுங்க. 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. சொல்லுங்க தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஓ ஜெப ஆவி ஊற்றுமையா, இயேசுவே ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஆமென். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர ஜெபம், விண்ணப்ப ஜெபம். ஸ்தோத்திர பலி ஆமென். விண்ணப்ப ஜெபம். ஓ ஸ்தோத்திர பலி விண்ணப்பம், விண்ணப்ப ஜெபம். ஆமென். உம்முடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்கணும். வாயை திறந்து ஒவ்வொரு நாளும் நான்
ஏறெடுக்கணும். அதனாலே தேவ ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. இயேசுவாவுக்கு கேளுங்க. தேவ ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. அப்படியே ஆண்டவரிடத்துல சொல்லுவீங்களா? அந்த தானியேல் எப்படி ஜெபித்தாங்களோ அவருடைய ஜெபத்துக்கு பதில் கிடைச்சது. எங்க ஆலயத்துல இதுவரைக்கும் ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் வந்தது. இப்பவும் நான் உம்மை நீ நடத்தி வந்த விதத்திற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லும் போது, நீங்க நடத்த போற விதத்தையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவரே இந்த தேசத்துல நான் எப்படி விடுதலையோடு ஆராதிக்கிறேனோ, நான் எப்படி நல்ல சுகத்தோடு ஆராதிக்கிறேனோ, நான் எப்படி என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு நின்றிருக்கிறேனோ, அதை போல எல்லா குடும்பங்களும் ஓ எங்கள் ஆலயத்திலே சாட்சியாய் சொல்ல, தோத்திரங்களை ஏறெடுக்க, விண்ணப்ப ஜெபத்தை உம்முடைய சமூகத்திலே வைக்க நீ கிருபை செய்யும் என்று சொல்லி, அப்படியே மற்றவர்கள் பாரங்களை உங்க பாரங்களா நீக்கி, உங்க பாரங்களை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து, ஆண்டவரே என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு பதில் கொடுத்திருக்கிற ஆண்டவர், எத்தனை வருடங்களாய் இந்த ஊழியத்தை நடத்துகிற ஆண்டவர், இந்த சகோதரனை பேச வைக்கிற ஆண்டவர். ஓ இன்றைக்கும் அநேக ஜனங்கள் எனக்கு ஒரு விடுதலை வருமா, என் குடும்பத்துல ஒரு அமைதி வருமா, என் பிசினஸ்ல ஒரு மாற்றம் வருமா, என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் நடக்குமா, என் பிள்ளைக்கு ஒரு கர்ப்பத்தின் கடி கிடைக்குமா, என் வியாதிக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியுமா? அவங்க எல்லாரும் நீங்க மனசுல நினைச்சு சொல்லுங்க, ஐயா நான் இப்ப ஆவியோடு ஜெபிக்கிறேன், தோத்திரத்தோடு ஜெபிக்கிறேன், விண்ணப்பத்தோடு ஜெபிக்கிறேன், மன்றாட்டு ஜெபத்தை வைக்கிறேன். தானியேலை போல வானத்தின் பல கனிகளை திறந்து கொண்டு அவன் ஜெபித்ததை போல நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறீங்க. ஆகையினால் நான் தைரியத்தோடு ஜெபிக்கிறேன். நீங்க அநேக பிள்ளைகளுடைய காயங்களை மாற்ற போறீங்க, கண்ணீரை மாற்ற போறீங்க, தற்கொலையின் ஆவி எடுத்து போட போறீங்க, பிடிவாத குணத்தை மாற்ற போறீங்க. நல்ல கரங்களை தட்டி அப்படி செய்ய போகிறேன். தேவனுக்கு அநேக குடும்பங்களில் அமைதியை கொண்டு வருகிற தேவனுக்கு, அநேக குடும்பங்களிலே பிரிவினின் ஆவியை மாற்ற போகிற தேவனுக்கு, அநேக குடும்பங்களிலே நீங்க மன்றாடுகிறதை போல மன்றாடி கொண்டிருக்கிற பிள்ளைகளின் ஜெபத்தை கேட்கிற தேவனுக்கு, ஓ ரீஷதரா பா 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 கோடான கோடி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அவர் ஜெபத்தை கேட்கிறவராக, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுகிறவராக, கூப்பிடுகிற குரலுக்கு பதில் கொடுக்கிறவராக, இதோ உன் கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்கிற தேவனாக, நமக்கு மாத்திரமல்ல இந்த ஆராதனையில கனெக்ட் ஆகிற அத்தனை பிள்ளைகளுக்கும் தளர்ந்திருக்கிற நிலை, கெட்டு போயிருக்கிற நிலை, விட்டு போயிருக்கிற நிலை எல்லாவற்றையும் எடுத்து போடுவார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென். எனக்கு மாத்திரமல்ல, என் சபைக்கு மாத்திரமல்ல, என் தேவன் முழு உலகத்திற்கும், முழு உலகத்திற்கும், முழு உலகத்திற்கும், முழு உலகத்திற்கும், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும், ஓ ரீபா ஷதா லாபா லாபா பாபா, ஆகாரத்தை கொடுக்கிறவர், அன்பை செய்கிறவர், வியாதியை எடுத்து போடுகிறவர், அப்பவே தண்ணீரை ஆசீர்வதிக்கிறவர், வறண்ட நிலத்தை செழிப்பாக்குகிறவர். சொல்லுங்க, நீங்க கண்டதை அவர்கள் காணணும், நீங்கள் கண்டிருக்கிறதை அவர்கள் காணணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லாவற்றையும் வாய்க்காமல் போயிருக்கிற தேவன் எல்லா பேருக்கும் செய்யணுங்கிற ஆசை நம்முடைய திருச்சபைக்கு எப்போதும் இருக்கிறது. ஆகையினால் தான் அந்த திருச்சபை நடக்கிறது. இன்னைக்கு அந்த மனபாரத்தோடு ஆண்டவரே, நாங்க இங்கிருந்து ஜெபிக்கிற ஜெபம், படுத்திருக்கிற பிள்ளைங்களை எழுப்பட்டும், இங்கிருந்து ஜெபிக்கிற ஜெபம், என் கணவன் மனமாற்றத்துக்காய் ஜெபிங்கயான்னு சொன்ன அத்தனை பிள்ளைகளுக்கும் மனமாற்றம் வரட்டும், என் மனைவியின் மனமாற்றத்திற்காய் ஜெபிங்க என்று சொன்ன அத்தனை பிள்ளைகளுக்கும் மனமாற்றத்தின் ஆவியை கட்டளையிடும். என் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற கீழ்ப்படியாமையின் ஆவியை ஜெபிங்கயான்னு சொல்ற அத்தனை குடும்பத்திற்கும் தேவன் கீழ்ப்படியும் போது, ஓ ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம், யாக்கோபின் ஆசீர்வாதத்தை ஓ ரீபா தாலாபா தருவார் தருவார் தருவார். இப்பொழுதே அந்த மரட்டாட்டத்தை கொண்டு வருகிற, கீழ்ப்படியாமையை கொண்டு வருகிற எல்லா அந்தகார சக்திகளின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில், ஓ இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லாம் சொல்லுங்க, திருச்சபையாய் சேர்ந்து கட்டுகிறோம்.
திருச்சபையாய் சேர்ந்து கட்டுகிறோம், திருச்சபையாய் சேர்ந்து கட்டுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்படியே சத்துரு வெளியே போகட்டும். கீழ்ப்படியாமை ஆவியை கொண்டு வருகிற சத்துரு, முரட்டாட்டத்தை கொண்டு வருகிற சத்துரு, ஆன்லைன் சூதாட்டத்தை கொண்டு வருகிற சத்ரு, செல்போன் லேப்டாப் போன்ற காரியங்களிலே தவறான காரியங்களை விதைக்கிற சத்ரு, இது நிமித்தமாக கண்ணீர் வடிக்க வைக்கிற சத்ரு, தரித்திரத்தை கொண்டு வருகிற சத்ரு, இயேசுவின் நாமத்தில், ஓ இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே என் இந்திய தேசத்தை தொடக்கூடாது, என் தமிழக பகுதியை தொடக்கூடாது, என் மதுரை பட்டணத்தை தொடக்கூடாது, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொடக்கூடாது, கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொடக்கூடாது. சொல்லுங்க, என்ன இடத்திலும் இப்பொழுதே உங்கள் ஜெபத்திலே அற்புதத்தை செய்கிறவர் நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, ஏன் ஜெபத்திலே அநேகம் பேர் விடுதலை ஆவாங்க, அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், பதில் வரும், நான் நம்புறேன்னு சொல்லுங்க. தேவன் சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறபடினால் வெளிநாட்டில் வாழ்ற பிள்ளைங்களுக்கு கூட தமிழ்நாட்டுக்கு வர முடியாதபடிக்கு இருக்கிற தடைகளை இயேசுவின் நாமத்தில் மாற்றுவார். வெளிநாட்டுக்கு போயும் வருமான பற்றாக்குறையில் இருக்கிற பிள்ளைகள், நல்ல வேலையில் கிடைக்காம அழுது கொண்டிருக்கிற பெற்றோர்கள் கண்ணீரை கர்த்தர் இன்றைக்கு உங்க ஜெபத்தை கேட்டு துடைக்கிறார். ஏனென்றால் அநேக சாட்சிகள் இந்த ஆலயத்துக்கு வந்து ஜெபித்து போனேன், என் பிள்ளை வெளிநாட்டில் இருக்கான்னு சொன்னதை நீங்களே கேட்டிருக்கிறீங்க, நீங்களே பார்த்திருக்கிறீங்க. இன்றைக்கும் கூட ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்கு அப்படிப்பட்ட அற்புதத்தை என் தேவன் செய்ய போகிறார். கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சில குடும்பங்களை எனக்கு ஆண்டவர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். தொழில் தொடங்க நினைக்கிற தடையா இருக்கு, வீடு கட்ட நினைக்கிற தடையா இருக்கு, பேங்கா அலைகிற லோன் கிடைக்கல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஆபகுக்கு 1:5 படி ஆச்சரியமான காரியங்களை உங்களை தேடி வர வைக்க என் ஆண்டவர் கிருபை செய்கிறார். கரங்களை தட்டி ஆமென். உங்களுக்கு ஒரு மிராக்கிள் நடக்க போகிறது, உங்களுக்கு ஒரு தயவு வரப்போகிறது. ஜெப ஆவியோடு நானும் என் பிள்ளைகளும் ஜெபிக்கிறோம், அது நடக்கும். விசுவாசிக்கிறவங்க ஆமென், எனக்கு நடக்கும் சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க. அநேக குடும்பங்களிலே கடன் பாரங்களுக்காக முயற்சித்துட்டு இருக்கிறேன், எனக்கு யாருமே பதில் செய்ய மாட்டாங்க நினைக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே, நீ வாங்க பிறந்தவன் அல்ல, கொடுக்க பிறந்தவன். நீ கீழே கிடக்கிறவன் இல்ல, நீங்க மேல போகிறவங்க, நீங்க கிரவுண்ட்ல இருக்கிறவங்க இல்ல, அப்ல இருக்கக்கூடியவங்க. கர்த்தர் சொல்கிறார், இந்த வார்த்தை உறுதிப்படும் சொல்றவங்க, இந்த ஊழியம் நடக்குதுன்னா, இந்த பாஸ்டர் டிவில வர்றாருன்னா, ஓ நானும் கூட விசுவாசிக்கும் போது என் நிலைமைகளை மாற்ற அவரால் முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு சோதனம். அநேக பிள்ளைகளுடைய கண்ணீர், கடன் பாரத்தை குறித்த கண்ணீரை விசேஷமாய் கர்த்தர் இந்த வருஷத்தின் இறுதியிலே மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஓ நடக்கும் நடக்கும் நடக்கும். கடன் வாங்கியவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று போடப்பட்டிருக்கிறது நீதிமொழிகளே. ஆனால் வேதம் சொல்கிறது, ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்து என் ஆண்டவரால் மாற்ற முடியும் என்று சொன்னால், லூக்கா 1 அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி இது மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும் என்று விசுவாசித்தால் எந்த பெரிய கடனையும் அடைப்பதற்கு புதிய வழிகளை திறந்து தர திறந்த வாசலை அடைக்காத தேவன் உன் திறந்த மனதோடு விசுவாசத்தோடு வாயை திறந்து அபியாசப்படுத்தினால் அது உங்களுக்கு நடக்கும். ஒரு காலத்திலே 12 லட்சம் ரூபாய்க்கு வட்டி கட்டி கொண்டிருந்தவன் தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறேன். கர்த்தர் அற்புதமாய் என் கடனை மாற்றினார் என்றால் இன்றைக்கு கை நீட்டி ஜெபிக்கிறேன். உத்தரவாதம் பண்ணப்பட்டவனாய் ஜெபிக்கிறேன், அனுப்பப்பட்டவனாய் ஜெபிக்கிறேன், தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் ஜெபிக்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து ஓ யாக்கோபு 1:16-17 படி வருகிறது. ரிஷுதாலாபியா சர்ச், ரிஷுதாலாபியா பிலீவர்ஸ், ரிஷுதாலாபியா பிரதர் அண்ட் சிஸ்டர், நல்ல கைகளை தட்டி ஓ நான் பரத்தை நோக்கி பார்க்கிறேன். என் குடும்பத்தில் அற்புதம், என் குடும்பத்தில் அதிசயம். இந்த கடன் நிமித்தமா என் குடும்பத்தில் இனிமே சண்டை இல்லை, என் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை, என் குடும்பத்தில் வழக்கு இல்லை. என் தேவன் எனக்கு செய்வார். கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல
30 வயசு 32 வயசு வந்து அநேக பிள்ளைகள் திருமணம் முடிக்க முடியாமல் கலங்கி கொண்டிருக்கிறத கர்த்தர் எனக்கு காமிச்சிட்டு இருக்கிறாரு. சகோதரனே, சகோதரியே, யோவானிலே சொல்லப்பட்டிருக்கிற 14வது அதிகாரத்தின்படி உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக என்று சொன்ன ஆண்டவர் உங்க மகனுக்கு உங்க மகளுக்கு இந்த வருஷம் டிசம்பர்ல நல்ல திருமணத்தை ஒழுங்கு செய்ய போகிறார். ஏற்ற துணையாக, ஏற்ற மணவாளனாக, ஏற்ற மணவாட்டியாக உங்க குடும்பத்தின் சூழ்நிலைகளை புரிந்த பிள்ளைகளாக வரப்போறாங்க. விசுவாசிக்கிறவங்க எனக்கு நடக்கும்னு சொன்னா நடக்கும். வாயை விரிவாய் திறந்து அறிக்கை பண்ணுங்க, என் குடும்பத்துக்கு நடக்கும். நடக்கும் பிரதர், நிச்சயமா நடக்கும். காடு எனக்கு வரும், நான் விசுவாசிக்கிறேன். அப்படி செய்ய போற கர்த்தருக்கு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனிடத்துல இதுவரைக்கும் நான் எதை கேட்டும் பெற்றுக்கொள்ளாமல் இருந்ததில்லை. நிச்சயமா சொல்றேன், அநேக பிள்ளைகளுக்காய் வானத்தையும் பூமியை படைத்திருக்கிற தேவனை நோக்கி கையை நீட்டுகிறேன். அநேக பிள்ளைகளுக்கு திருமாங்கல்யம் அநேக போதகர்களாலே அணிவிக்க ஜெபித்து கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன். அது நடக்கும். கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் அநேக பிள்ளைகள் அநேக ஆண்டுகள் வாழ்ந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சரியான ஒருமனப்பாட்டின் ஆவி இல்லை. அதனால அநேக கம்யூனிகேஷன் கேப் வந்துட்டு இருக்கு. ஆண்டவர் ஆனா இன்னைக்கு விசேஷமா இந்த உபவாச கூட்டத்துல அந்த பிரிவினையின் ஆவியை எடுத்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர், என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்ன ஆண்டவர், எந்த மனிதனும் கெட்டு போக கூடாது என்பதில் சித்தம் கொண்டிருக்கிற ஆண்டவர், எல்லா பிரிவினின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. நீங்க சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் என் மகளுக்குள்ள இருக்கிற பிரிவினை, என் மருமகளுக்குள்ள இருக்கிற பிரிவினை மாறுதுன்னு சொல்லுங்க. இப்ப கூட ஒருத்தர் சாட்சி சொன்னாங்க, என் மருமகன் என் வீட்டுக்காரரை மண்டையை உடைச்சிட்டான்னு சொல்லி. இனி அப்படிப்பட்ட சாட்சிகள் எல்லாம் அதே மருமகன் சபைக்கு கூட்டிட்டு போற மருமகனாக, மருமகளாக மாற்ற போகிறார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமென். இது கர்த்தரால் மட்டும்தான் நடக்கும். மனுஷன் பண்ற பஞ்சாயத்துல இல்ல, மனுஷன் பண்ற ஆலோசனையில் இல்ல. தேவன் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்தா இது என் மனைவி, என் கணவன் என்கிற உணர்வு வரும். அந்த ஆதியின் அன்பு நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். விசுவாசிக்கிறவங்க அந்த நாளுக்காக காத்திருக்கிறேன், அந்த நேரத்துக்காய் காத்திருக்கிறேன். அதை செய்ய போகிறேன். ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி, நன்றின்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் அநேக குடும்பங்கள் வேலைகளுக்காய் படித்து முடிச்சுட்டு ஒரு புதிய தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்காக எங்க போறது என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கடந்த நாட்களில் கூட நான் பிரசங்கித்தேன். அந்த வார்த்தை ஆண்டவர் இப்ப காண்பிக்கிறார். ஒருவேளை அந்த யோசபாத்தை போல நாங்கள் செய்கிறது என்னதென்று தெரியல, யாருக்கிட்ட போறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்க நிக்கலாம். அந்த யோசபாத் என் தேவனுடைய தீர்க்கதரிசி அனுப்பப்பட்டு ஒரு வார்த்தையை பெற்று பெராக்காவிலே வந்து பெராக்காவிலே வந்து நாளாகம புத்தகத்தில் 2 நாளாகமத்தில் நீங்கள் 18வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். பெராக்காவிலே வந்து கூடினார்கள் என்றால் நீங்கள் உங்கள் வியாபாரத்தை கட்டின, நீங்கள் ஒரு புதிய தொழிலை கண்ட, ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு போகிற ஒரு நாட்கள் வெகு தொலைவிலே இல்லை, வெகு பக்கமாக இருக்கிறது. கைகளை தட்டி ஆமென். வேலை கிடைக்க போது அநேக பிள்ளைகளை தரித்திரம் மாற போகிறது. அநேக பிள்ளைகள் பொருத்தனையோட ஆலயத்திற்கு கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற போறீங்க. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி அப்படி செய்ய போகிறேன். தேவனே ராஜா, உமக்கு கோடான கோடி நன்றி. நீங்க சொல்லும் போதே உங்க வீட்டுல வேலை வந்தாச்சு, நீங்க சொல்லும் போதே அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, நீங்க சொல்லும் போது நீங்க போக வேண்டிய இடத்துக்கு டிக்கெட் போட்டாச்சு. கைய தட்டி கைய தட்டி மனுஷன் சொன்னா நடக்காது. தேவ பீடத்திலிருந்து நான் சொல்றேன், தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரத்துல சொல்றேன். இந்த அதிகாரம் உள்ள நாமம் ஓட்ட சட்டையை போட்டுக் கொண்டிருந்தவனை உயர்த்தி வைத்திருக்கிறவருடைய நாமத்தில் சொல்கிறேன், நீங்க அலைந்து திரிவது இல்லை. கைகளை தட்டி உங்கள் கண்ணீருக்கு இன்றைக்கே
கணக்கு வைத்து விட்டார், அவர் துருத்தியிலே வைத்து விட்டார். ஆகையினால் உங்கள் உள்ளத்திலே இனி சந்தோஷம், சமாதானம் கையின் பிரயாசங்களால் உண்டாகும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் எனக்கு இன்னொரு காரியத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அநேக குடும்பங்கள்ல ஊழியம் செய்யறோம், ஊழியத்துக்கு போறோம், கான்ஃபரன்ஸ் ஜெபம் பண்றோம், சபைகளை நடத்துறோம், சபைகளுக்கு கொடுக்கிறோம். ஆனாலும் ஏதோ ஒரு இடரலான காரியம், ஏதோ ஒரு அவிசுவாச குறைச்சல், ஏதோ ஒரு ஆசீர்வாத குறைவு வந்துகிட்டே இருக்குன்னு கலங்கிட்டு இருக்கிறீங்க. என் அன்பான தேவஜனமே, ஆண்டுடைய வேதம் சொல்லி இருக்கிறது. எத்தனையோ முறை நீங்க படிச்சிருப்பீங்க, பிரசங்கம் பண்ணிருப்பீங்க. இப்ப எனக்கு உணர்த்துகிறார், இதே போல கஷ்டங்களை நானும் அனுபவித்தேன், இன்றைக்கும் கூட ஒரு சில நேரங்களில் அனுபவிக்கிறேன். ஆனா மொழிகளில் சிறந்த மொழி மௌனம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மௌன மொழியாலே என் ஆண்டவரிடத்திலே கரம் நீட்டி ஜெபிக்கும் போது அவர் சொல்லுகிற பதில், ஏற்ற காலம் வரும், பலத்த கரத்துக்குள்ளே அடங்கிருங்கள் என்று சொல்கிறார். உயர்த்தியும் வைத்திருக்கிறார். இன்றைக்கு அதே உயர்வை உங்கள் ஊழிய பாதையில, நீங்க ஜெபிக்கிற ஜெபங்களிலே, நீங்கள் எடுத்துக்கொள்கிற பிரயாசங்களிலே, ஆத்துமாக்களுக்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்களா? அழகான ஆத்துமாக்களை, நல்ல ஒரு கொயர் டீம், நல்ல ஒரு பைபிள் லீடர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போறார். கரங்களை தட்டி ஆமென். உங்க ஊழியத்தின் எல்லைகளில் இருக்கிற எல்லா தடைகளும், எல்லா குறைகளும் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஏற்ற காலமாக இருக்கிறது என்றால் விசுவாசித்தால் மாறும். கரங்களை தட்டி ஆமென். வருஷங்களை, நாட்களை கணக்கு பார்க்காம சொல்லுங்க, இல்லை இல்லை இல்லை, அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை முடிவு வரை என்றும் நடத்துவார். கரங்களை தட்டி ஆமென். ஏன்னா அவர் தான் சொல்லிட்டார், உலகத்தின் முடிவு வரை என்ன நான் உங்களோட கூட இருப்பேன், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். இன்னைக்கு அநேக ஊழியர்களுக்கு, அநேக விசுவாச பிள்ளைகள் ஊழியங்களுக்கு கொடுக்கிறவங்களுக்கு, ஊழியத்தில் உடன் பங்காளர்களாக இருக்கிறவங்களுக்கு தேவன் அற்புதத்தை செய்ய போறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கேட்டுக்கு போகிற வழி அல்ல, விசாலத்துக்கு போகிற வழிகளை உங்கள் ஊழியத்தில் வாசலிலே காண்பீர்கள். கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கலங்காம கையை தட்டி அப்படி செய்ய போற தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு இன்னொரு காரியத்தை காமிச்சு கொடுத்துட்டு இருக்கார். அநேக குடும்பங்கள்ல அநேக பேரு குறைவுள்ள பிள்ளைகளை வைத்துக்கொண்டு, என் காலத்துக்கு பிறகு என் பிள்ளையுடைய வாழ்க்கை என்னாகும், என் மனைவியுடைய நிலை என்னாகும், என் வீட்டுக்காரருடைய நிலைமை என்னாகும், இப்படி கலங்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், குறைவுகளை நிறைவாக்குறதுக்கு தான் கிறிஸ்து இயேசுவாகிய நான் வந்தேன். நீ இழந்து போனதை தேடுவதற்கு தான், ரட்சிக்கிறதுக்கு தான் நான் வந்தேன். அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை மட்டும் நம்பு, நான் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவேன் சொல்றாரு. ஆகையால கவலைப்படாம, ஏன் குறைய மாத்துறதற்கு இந்த பார்வை இல்லாதவர் அவருடைய நாமத்தின் மகிமைக்கு பயன்படுத்த கூடுமானால் என்னை பயன்படுத்துவார்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். படுக்கையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் ஒரு அடையாளம் நடக்கும். கரங்களை தட்டி ஆமென். உட்கார வச்ச இடத்திலே பிள்ளைகள் இருக்கா? இன்னைக்கு ஆண்டவர் எழுப்பி விடுகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆமென். கை கால்கள் வராமல் ஸ்ட்ரோக்ல இருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் குறைவுகள் நிறைவாகிறதை இந்த ஆலயத்திலிருந்து நான் பார்க்கிறேன். அநேக பிள்ளைகளை ஆண்டவர் தொட்டு கொண்டிருக்கிறார். கை கால்கள் செயல்பட போகிறது. நாகமானின் சரிதம் எப்படி குழந்தை சரிதமாய் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறதோ, அவன் யோர்தானில் முங்கி எப்போது மாறினதோ, அதை போல் இங்கிருந்து ஜெபிக்கிற ஜெபம் அநேக பிள்ளைகளை தொடப்போகிறது. விசுவாசிக்கிறவங்க கை செயல்பட போகுது, கண்ணு செயல்பட போகுது, காது செயல்பட போகுது, வாய் செயல்பட போகுது, கிட்னி பழையபடிக்கு இயங்க போகுது, குடல் புண்ணு ஆற போகுது. இனி மருத்துவத்திற்கு நீங்கள் செலவிட போகிறது இல்லை. கிறிஸ்து இயேசுவின் மகிமை உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி கொண்டிருக்கிறது. கைகளை தட்டி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்படி செய்ய போற தேவனுக்கு பெருசா ஒரு நன்றி. தோத்திரம் 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 தோத்திரம். அநேக குடும்பங்கள்ல மனுஷன் நான் தான் பெருசு நான் தான் பெருசுன்னு வாழ்றதுக்காக, மற்றவங்களை ஏதாவது ஒரு விதத்தில் ஒடுக்கிறதுக்காக சூனியக்காரர்கள் மந்திரக்காரர்களை வச்சு பல விதத்தில் செய்வினைகளை ஏவுதல்களை போட்டுக் கொண்டிருக்கிறதை ஆண்டவர் எனக்கு காமிச்சிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட குடும்பங்கள் தொழிலில் முன்னேற முடியல, பிள்ளைகளுக்கு வயது வந்து கட்டி கொடுக்க முடியல, பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனி இல்லை, ஏதோ ஒரு சூழ்நிலையில வீணான மன உளைச்சல் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்கிற ஆவியும் இல்லை, அஞ்சன பார்க்கிறவன் இல்லைன்னு சொல்லி நீ சும்மா வெறுமையில சொல்லாத. இந்த 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 பலகீன பாண்டத்தை நடத்துகிற ஆண்டவர் என்னை நடத்தக்கூடும் என்று விசுவாசி, நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்றார். கைகளை தட்டி சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு எதிராக எழும்பி இருக்கிற எல்லா சாத்தானின் கிரியைகளும், ஏவுதல்களின் ஆவிகளும், குறி சொல்கிற ஆவிகளும், அபிவோக்கின் ஆவிகளும், ஆமானின் யோசனைகளும் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படும். என் குடும்பம் விடுதலையாய் வாழும், என் பிள்ளை விடுதலையாய் வாழும். ஏனா என்னோடு இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவரிலும் பெரியவர், பெரியவர், பெரியவர். அவரால் செய்ய முடியாத காரியம் சொல்லுங்க, அவரால் செய்ய முடியாத காரியம். அப்ப உங்க வீட்டில் இருக்கிற சாபம் மாறும், அப்ப உங்க வீட்டில் இருக்கிற பாவங்கள் மன்னிக்கப்படும், அப்ப உங்க வீட்டில் இருக்கிற படுக்கை மாறும், அப்ப உங்க வீட்டில் இருக்கிற தகடு எடுக்கப்படும், அப்ப நீங்க மிதிச்ச எலும்பு சம்பளம் ஒண்ணும் இல்லாம போகும். எந்த தகட பார்த்தோம், எந்த தாயத்தை பார்த்தோம், எந்த கயிறை பார்த்தோம், பயப்படாத. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் எனக்காய் பூமியிலே சிந்தப்பட்டிருக்கிறபடினால் என்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று நான் நம்புகிறபடினால் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா குறி சொல்லுகிற ஆவியும் இப்பொழுதே 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 இந்த பாஸ்டரோடு சேர்ந்து, இந்த சகோதரனோடு சேர்ந்து நான் கட்டுகிறேன் என்று சொல்லுங்க, நான் வெளியே அனுப்புகிறேன் என்று சொல்லுங்க, அது மாறும் என்று நம்புகிறேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் அப்படியே மாற்றுவார். அநேக குடும்பங்கள பழையபடிக்கு செயல்படுகிற குடும்பமாக, செயல்படுகிற ஊழியராக, செயல்படுகிற பிள்ளைகளாக, ஓ கல்வியை தொடர்கிற பிள்ளைகளாக மாற போறீங்க. அநேக பிள்ளைகள் நல்லா படிச்ச பிள்ளைங்க வீட்டில் படுத்தே இருக்கிறீங்க, வேலை செய்ய முடியாம இருக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை எழுப்புகிறார். கரங்களை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். அவரால் தான் எழுப்ப முடியும். ஏன்னா உலர்ந்த எலும்புகள், காய்ஞ்சு போன எலும்புகள், விடாய்த்து போன எலும்புகளே எழுப்பினார்னா நீங்க சொந்திருக்கிற சாதாரணமான காரியங்களிலிருந்து உங்களை எழுப்புவது அவருக்கு லேசான காரியம். கைகளை தட்டி நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். என்னை எழுப்புவார், என்னை நடத்துவார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், என்னை இயங்க பண்ணுவார். என்னை இயக்குகிற தெய்வம், என்னை காப்பாற்றுகிற தெய்வம், என் கண்ணீரை தொடக்கிற தெய்வம், என் பாரத்தை சுமக்குகிற தெய்வம். சொல்லுங்க, நிச்சயமா சொல்றேன். எத்தனை எதிர்ப்புகளை நீங்கள் சந்தித்தாலும், எத்தனை பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும், எத்தனை போராட்டங்களை நீங்கள் சந்தித்தாலும், இயேசுவின் நாமத்தில் இறுதியிலே நீங்களே ஜெயம் பெறுகிறவர்களாக ஜெய கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறுவீர்கள். கரங்களை தட்டி சொன்னீங்கன்னா, இன்னைக்கோட அந்த நிந்தை முடிஞ்சிச்சு, இன்னைக்கோட அந்த பாடு முடிஞ்சிச்சு, இன்னைக்கோட அந்த அவமானம் முடிஞ்சிச்சு, இன்னைக்கோட அந்த தரித்திரம் முடிஞ்சிச்சு, இன்னைக்கோட அந்த குடிவரியின் ஆவி முடிஞ்சிச்சு, இன்னைக்கோட அந்த கொலைவெறி செயல் முடிஞ்சிச்சு, இன்னைக்கோட உங்க வேசித்தனத்தின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகளாய் கணவனை அபகரிக்கிற, மனைவி அபகரிக்கிற, பிள்ளைகளை அபகரிக்கிற அந்த அபகரிப்பின் ஆவிகள் முடிந்தது, முடிந்தது. எஸ், ஜெயம், ஜெயம், ஜெயம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு எல்லாவற்றிலும் ஜெயம் வரப்போகுது. அதனாலதான் நான் பாட போறேன். நம்ம எத்தனை காரியத்துக்கு ஜெபிச்சோமோ அத்தனை காரியத்திலும் ஜெயம் வரப்போகுது. உண்மைன்னு சொல்றவங்க கையை தட்டி ஓ, என்ன நம்ம ஆண்டவருக்கு பேரு ஜெய கிறிஸ்து. உங்க பயத்தை நீக்குகிற ஜெய கிறிஸ்து,
உங்க பலவீனத்தை மாற்றுகிற ஜெய கிறிஸ்து, உங்க வறுமையை போக்குகிற ஜெய கிறிஸ்து, உங்களை நித்தம் நடத்துகிற ஜெய கிறிஸ்து. கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு பாடுங்க. கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாலி குறைங்க, வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கீபோர்டு வாலி குறைங்க. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. ஓ பாடுவே ஓ ஆனந்த துணியால் உயர்த்துவே. பாடு. அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவே ஆனந்த துணியால் இறக்குவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம். நல்ல கையை தட்டி என் குடும்பத்துக்கு ஜெயம், என் தேசத்துக்கு ஜெயம், என் பேர பிள்ளைக்கு ஜெயம், என் பேத்திக்கு ஜெயம், என் நோயில ஜெயம், என் கடன்ல ஜெயம், என் கல்வியில ஜெயம், என் வேலை ஸ்தலத்துல ஜெயம். வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இவ்வளவு ஜெயத்தோடு நம்முடைய ஊழியத்தை தொலைக்காட்சியிலும் திருச்சபையிலும் பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காக இப்ப நம்ம ஜெபித்து நம்ம முடிக்க போறோம். அந்த ஜெபத்தை எத்தனையோ பேர் எத்தனையோ பாரங்களை பகிர்ந்து கொள்றாங்க. ஒவ்வொன்றா சொல்லணும்னா நேரமும் இல்லை, எனக்கு டோனும் போயிடுச்சு. ஆனா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நான் இந்த இடத்துல உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்பது என்னுடைய திருச்சபை மக்களுக்கு தெரியும். அப்படித்தானே? அல்லேலூயா அல்லேலூயா. அதே போல வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுறவங்களுக்கு தெரியும் நான் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன்னு சொல்லி. இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜெபம் அந்த தானியேலை மட்டுமில்ல, மோசஸ் மாரிய பணியை நடத்துது, எத்தனையோ ஊழியக்காரங்கள் நடத்துது. இப்பவும் ஊழியங்களோடு என்னோடு உழைக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், ஊழியத்துக்கு கொடுக்கிற பிள்ளைகள், இப்போ இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகள், இந்த ஆராதனையில நாங்க சொன்ன அத்தனை ஜெப குறிப்பையும் எனக்காகவே சொல்லப்பட்டது என்று வைத்து ஜெபித்த பிள்ளைகள், அத்தனை பிள்ளைகளுக்கும் நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் ஜெபத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. தடையாகும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தே. ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மோடு உறவாடி உம்முடைய பாதத்தில் ஜெபித்து உம்முடைய பிள்ளைகள் சொல்லுகிறதை கருத்தாய் கவனமாய் கேட்டு நான் ஜெபித்து இந்த ஊழியத்தை நடத்தும் போது அத்தனையோ குடும்பங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிற தேவன் இப்பொழுதும் விடுதலை தருவார் என்கிற நம்பிக்கையோடு பார்த்து கொண்டிருக்கிற, கலந்து கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களின் தேவைகளை அறிந்திருக்கிற கர்த்தர், அத்தனை குடும்பத்தின் சூழ்நிலைகளை புரிந்திருக்கிற கர்த்தர், உம்முடைய பிள்ளைகளுக்கு நீரே தேவைகளை சந்திக்கிறவராய், நீரே வேதனை அறிந்திருக்கிறவராய், நீரே கண்ணீரை துடைக்கிறவராய் இருந்து உதவி செய்ய வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். குறிப்பா இந்த ஊழியத்திற்காக ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகளும் நடத்துவதற்கு, எங்கள் பிள்ளைகளை போஷிப்பதற்கு, எங்கள் பணியாளர்களின் தேவைகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க இருக்கிற நலத்திட்டங்களுக்கு கொடுக்கிற, தாங்குகிற, ஜெபிக்கிற அத்தனை ஊழியக்காரர்களை உம்முடைய கரத்திலே, பிள்ளைகளை, விசுவாச குடும்பங்களை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை என்றால் அந்த பலனை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு உம்முடைய சமூகத்திலே வந்து நன்றி செலுத்த, தோத்தரிக்க, தொடர்ந்து எங்களோடு உழைக்க, ஜெபிக்க நீங்க கிருபை செய்யுங்க. ஒரு நாள் உம்மை மாத்திரம் நோக்கி காத்திருக்கிறேன், எனக்கு பதில் தருகிறீங்க. இதை நம்புகிற, என்னோடு ஜெபித்த அத்தனை குடும்பங்களுக்கும் பதில் தந்தேர் என்கிற சாட்சிகளை கேட்டு உம்மை துதிக்க, தோத்தரிக்க நீர் கிருபை செய்யும். இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்களை
ஆயத்தப்படுத்துகிறோம். ஆண்டவரே, அதிகாரமுள்ள வார்த்தை, அன்பின் வார்த்தை எனக்குள் வரட்டும். அதே சமயத்தில் அளப்பலான வார்த்தை, வீணான வார்த்தைகளை நீர் எடுத்து போட்டு வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே இந்த உபவாச கூட்டத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மறுபடியும் வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற உங்களை அன்போடு கூட எங்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்களின் சார்பாக வாழ்த்துவதிலே, தோத்திரங்களை செலுத்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஊழியங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரை என்கிறதான எங்கள் யூடியூப் சேனலை விசிட் பண்ண உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இது அரசு அங்கீகாரத்தோடு முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக செய்யப்படுகிறது. சரி, போகட்டும். எத்தனையோ நேரம் நாம் துதித்தாலும் ஆராதித்தாலும் எனக்கு இன்பமானது தான், அதில் எந்த மாற்று கருத்துக்களும் கிடையாது. ஆனால் இந்த ஊழியம் ஒன்றுமே இல்லாத என் கரத்திலே கொடுக்கப்பட்டு ஒரு அழகான திருச்சபையின் கீழாக நாம் அமர்ந்து ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்றால் அவருடைய வார்த்தை இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் உண்மையாகவே அதை பிழைப்புக்காகவும் ஊழியம் செய்கிறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு பணம் பண்ணுறதுக்கோ பிழைக்கிறதுக்கோ ஒரு நாளும் இந்த ஊழியத்தை நான் பயன்படுத்த மாட்டேன். நிச்சயமா எத்தனை ஆண்டுகள் உயிரோடு வைத்திருப்பார் என்பது எனக்கு தெரியாது. எந்த நேரம் யார் வந்து கேட்டாலும் வவுச்சர் நோட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். எதையும் எனக்கென்று வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதுதான் என்னுடைய திட்டம். அதுதான் ஆண்டவர் என் மீது கொடுத்திருக்கிற நோக்கமும் சித்தமாகவும் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படிப்பட்ட இந்த உபவாச கூட்டத்திலே, இந்த ஊழியத்திலே, இந்த நாளிலே என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டவரோடு காத்திருந்த போது 1 யோவான் 3வது அதிகாரத்தை கொடுத்தார். எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியே இருக்கின்ற இடங்களிலே தலைகளை தாழ்த்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வார்த்தையை அனுப்பியே என் வாதையை போக்குமே, என் வேதனை உமக்கு தெரிகின்றதா, என் வேண்டுதல் உமக்கு தெரிகின்றதா, என் காயங்கள் என் பாரங்கள் உன் காலடி வருகின்றதா, என் வார்த்தையை அனுப்பியே உன் வாதையை போக்குவேன், உன் வேதனை நான் புரிந்து கொண்டேன். வேண்டாம், உன் காயங்கள் நான் காடு மட்டும் வைங்க போதும். அறிந்து கொண்டேன் உன் காயங்கள், உன் சோர்வுகள் சிலுவையில் ஜெயித்து விட்டேன். பிள்ளை என்றால் சிட்சிக்கின்றேன், சிட்சித்த பின் ரட்சிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னைக்கு கூட ஒரு சிட்சிக்கிற வார்த்தை தான் புறப்பட்டு வரப்போகிறது. முக்காவாசி நேரம் நம்முடைய ஊழியத்தில் அப்படிப்பட்ட வார்த்தை தான் வருகிறது. ஆனால் அந்த வார்த்தையும் கூட இந்த ஊழியத்தை தடையில்லாமல் நடத்துகிறது என்பதுதான் ஒரு மிகையில்லாத, ஒரு அளவில்லாத கிருபையான உண்மையான வார்த்தையாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட வைக்கிற கொஸ்டின் என்னன்னா, நான் ஆண்டவரை தேடுகிறேன், ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கவில்லை. ஆனால் வேதவசனம் சொல்லுது, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிறவர். அப்ப ஆண்டவர் பொய் சொல்லுகிற தேவனா? கிடையாது.
சரி, இதை நாம் அனுபவிப்பதற்கு, இதை பெற்றுக்கொள்வதற்கு, இதை தடை உண்டு பண்ணுகிறதற்கு இந்த சரீரத்தில் ஒரே ஒரு அவயவம் இருக்கிறது. அந்த அவயவத்திற்கு பேர் இதயம். அந்த அவயவத்தினாலே மட்டும்தான் நமக்கு ஆசீர்வாதம் வருகிறது. என்னையா அது? இதயம் வெளியில கூட தெரியாது, அதுல ஆசீர்வாதம் வருதா அப்படிங்கிறீங்களா? சில சம்பவங்களை, சில காரியங்களை விளங்கிக் கொள்ளும்படி இப்பொழுது நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 1 யோவான் 3வது அதிகாரம் 20, 21, 22. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்மானிக்குமானால், நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்மானிக்கும் ஆனால், தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு உங்க இருதயத்து மேல கை வச்சு இங்க உட்கார்ந்து இருக்கிற வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைங்க, பெரியவங்க, படித்தவர்கள், படிக்காதவங்க, பார்த்து கொண்டிருக்கிறவங்க, சொல்லுங்க, என் தரப்புல எந்த குற்றமும் இல்லை சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமாங்க? அப்போ ஆசீர்வாதம் என்ன செய்யாது? வராது. ஆனா வேதம் என்ன சொல்கிறது? அந்த இருதயத்தை பார்க்கிலும் சகலத்தையும் அறிந்திருக்கிற பெரியவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை தட்டுங்க. ஒருவேளை நீங்க சொன்னா கூட, அந்த இருதயத்தையும் கூட உண்டாக்கின தேவனுக்கு தெரியும் உங்க இருதயம் எப்படி இருக்கு. இந்த முழு சரிதத்தையும் கரைப்படுத்துகிறது நாக்குன்னு சொன்னா, அந்த நாக்கையும் கூட கண்ட்ரோல் பண்றது எதுதான்? இருதயம். இன்றைக்கு அந்த இருதயம் நம்மை நாமே குற்றவாளி ஆக்குகிற சில குறைவுகளை நமக்கு காண்பித்துக் கொண்டு இருக்கிறதா, அல்லது தேவன் சொல்லி இருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் புசிப்பதற்கு தைரியம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா ஆசீர்வாதம் வரலன்னு சொல்றோமே, அந்த ஆசீர்வாதத்திற்காகவும் சாபத்துக்காகவும் ஓடுவதற்கு இயங்கிக் கொண்டிருக்கிற இருதயத்தை நீங்கள் எப்படி இயக்குகிறீர்கள்? இந்த மைல்டான ஆபரேஷன், பெஸ்டான ஆபரேஷன், கவனித்து செய்யப்பட வேண்டிய ஆபரேஷன் என்றால் இந்த உலகத்திலே எல்லா ஆபரேஷனை விட எதுதான்? இருதயம் தான். உண்மையா பையா? எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டா மாத்திரை மருந்துல சரி பண்ணிடலாம். இதயம் நின்று போச்சு, கடவுள் நிறுத்திட்டாரு. முடியுமா? பாட வேணா முடியும், போயிடுச்சு. பரலோகமே பாட வேணா முடியும். சரி, தொடர்ந்து வசனத்தை வாசிப்போம். எல்லா இருதயங்களை பார்க்கிலும் என்ன புரியாம போயிடும். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். ஆனா இன்னும் பெற்றுக்கொள்ளாம இருக்கிற காரணம் என்னன்னா, தைரியமும் இல்லை. நம்முடைய இருதயமே நம்மளை என்ன செய்து குற்றப்படுத்துவதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்துல மனிதனுடைய முக்கியமான அவயவங்களிலே எல்லாவற்றையும் நேர்த்தியாக சிருஷ்டித்த என் ஆண்டவர் முதலாக எதற்காக அதிகமாய் பாதிக்கப்பட்டார் என்றால் இந்த இருதயம் தான். என்னையா சொல்றீங்க? என் கையை வச்சா ஆண்டவருக்கு பாதிப்பு இல்லையா? நிச்சயமா பாதிப்பு தான். நான் பேசுற பேச்சை வச்சு பாதிப்பு இல்லையா? உண்டுதான். ஆனா நான் அப்பவுமே சொன்னேன் பாத்தீங்களா, இது எல்லாத்தையும் இயக்குகிறது இருதயம். அதனால அதிகமான பாரம், அதனால அதற்கு தான் பட்டார். எங்க இருக்கு? வசனத்தின் அடிப்படையில் சொன்னாதானே விளங்கும். முதல் புத்தகத்தை எடுத்துக்கமா, முதல் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமங்களின் புத்தகம் 6வது அதிகாரம். ஆதியாகமங்களின் புத்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகளில் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. பாத்தீங்களா? இருதயத்தின் தோற்றத்தை மனுஷன் காண முடியாது.
நிச்சயமா காண முடியும். என்னதான் நீ என் கண்ணுக்குள்ள நீதான், என் நெஞ்சுக்குள்ள நீதான், என் உசுரே நீதான் சொன்னாலும் அங்கிட்ட ஒன்று இன்னொன்று இதை விட பெருசாக வந்துச்சுன்னா அந்த உசுரெல்லாம் சும்மா இது மாதிரினா நான் எதை தொட்டு காமிக்கிறேன்னு கண்ணு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அந்த உசுரெல்லாம் இது மாதிரி, நீ தான் எனக்கு சொந்த உசுறு. அப்படித்தானங்க? அதனாலதான் ஆண்டவர் அதை பார்த்து என்ன சொல்றாரு, மனிதனுடைய இருதயத்தின் தோற்றம் நித்தம் நித்தம், டெய்லி டெய்லி அது எப்படி இருக்கு? பொல்லாதவைகளாக இருக்கிறது. அதனாலதான் நமக்கு வேண்டிக் கொள்கிற ஆசீர்வாதமும் வராம இருக்கு. இன்னைக்கு நம்முடைய அவயவங்களிலே கவனித்து நடத்தப்பட வேண்டிய, தேவன் வருத்தப்படுகிற காரியம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிச்சுன்னா, நான் சொல்றேன், இனி வருகிற நாட்களில் தொலைக்காட்சியில் பார்க்குறவங்களும் திருச்சபையில் அமர்ந்திருக்கிறவங்களும் எனக்கு எந்த ஆசீர்வாதமும் வரல, எந்த காரியமும் நடக்கலை, எதுவும் செய்ய முடியல இப்படிங்கிற புலம்பலே இருக்காது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கும் வேதத்தில் நிறைய அடையாளங்கள் உண்டு. சில இடங்களிலே சில மனிதர்களை பார்த்து செம்மையான இருதயம் உள்ளவன் என்று சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் இங்க என்ன பேசுறாரு? நித்தம் நித்தம் தைரியம் கொள்ள முடியாதபடிக்கு உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? குற்றத்தை செய்து பொல்லாதவைகளாக இருக்கிறது. தொடர்ந்து வாசிமா. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. பாத்தீங்களா? நம்மளை படைச்சதுக்காகவும் நம்முடைய இருதயத்தை படைச்சதுக்காகவும் அவருடைய இருதயமே என்னவா இருந்துச்சு? விசனப்பட்டது. ஆனாலும் அதுல ஒருத்தர் இருந்தான். இன்னைக்கு அந்த இடத்துக்கு இந்த கடைசி காலத்துல நான் சொல்றேன்ல, பாலஸ்தீனம், இஸ்ரேல், ரஷ்யா, உக்ரைன் போர் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல நீங்க கிருபைய பெறணும். அல்லேலூயா. கிருபை வேணும்னா கையை தட்டுங்க. பாதி கை தான் வந்திருக்கு. ஆமென். அப்ப இப்ப கூட என்ன தெரியுது தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் தான் எனக்கு தெரியுது. ஏன்னா பாதி பேர் கையை தட்டுறதை பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் தான் தெரியுது. என் பிள்ளை திருப்பி வந்துருவா இந்த பகுதிக்கு, அதனால மத்தேயு 15 எடுத்துட்டு வாமா. மத்தேயு 15 எடுத்துட்டு வாங்க. மத்தேயு 15வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஏன்னா பாதி பேர் கை தட்டலையில உங்களை நான் சும்மா விட்டுட்டு போலாமா? ஏன்னா நிறைய இடத்துல இப்படித்தான் இருக்கு. இங்க மட்டும் இல்ல, நிறைய இடத்துல இப்படித்தான் இருக்கு. அதனாலதான் முதல்ல ஆண்டவர் எதை பார்த்து விசனப்பட்டாரு? இருதயத்தை பார்த்து. சரி, வசனத்தை வாசிச்சிரு மக்களே, வாசிமா. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் இப்ப குய்யோ முறியோன்னு கத்துனீங்க, வாயினால விட்டா ஏன் சவுண்டுக்கு மேல பெரிய சவுண்டு போட்டீங்க. உண்மையா பொய்யா? ஆனா உங்க இருதயம் எப்படி இருக்கு? வாசிங்க. தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. ஆமென். அதனாலதான் கைத்தட்டல் கூட சாதாரணமா வர மாட்டேங்குது. புரிஞ்சா இப்பயாவது கையை தட்டுங்க. இல்லையா சீக்கிரம் முடிச்சா சாப்பாடியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, வாயினால பாடி, வாயினால ஸ்தோத்திரம் சொல்லி, வாயினால ஆவியில நிறைவது முக்கியம்தான். ஆனால் உங்கள் இருதயம் ஆண்டவரோட டைரக்ட் கனெக்ஷன்ல இருக்கணும். ஆராதனைக்கு தூரமா இருக்க கூடாது. சில பெண்கள் பார்த்திருக்கான், ஏய் வீட்டுல புட்டினாடி உப்ப என்னை வந்து செய்வாரு, காதுக்குள்ள கேட்பாங்க. எனக்கு கடவுள் உருப்படியா படைச்சிருக்கதே காது மட்டும்தான். கையை தட்டுங்களேன். அங்க ரொம்ப தெளிவா சொல்லிருக்க பாருங்க. வாயினால் என்ன செய்யறாங்க? கனம் பண்ணுகிறாங்க, மரியாதையெல்லாம் செய்யறாங்க, தோத்திரம் எல்லாம் செலுத்துறாங்க. ஆனா இருதயமோ தூரமா இருக்கிறது. உண்மையாவே ஆண்டவர் அந்த அவ்வளவு அழகான இருதயத்துல தான் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆனா நம்ம அந்த இருதயத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? சும்மா பேருக்கு அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அப்படின்னு பாடிட்டு எப்ப தாய்வர் முடிப்பார் ஐயா, அப்படித்தானுங்க? முடியா? முடிச்சிடுவேன், கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. இன்றைக்கு சொல்கிறேன், உங்கள் இருதயம் கர்த்தரிடத்தில் கேட்கிறதை பெற்றுக்கொள்வோம் என்கிற தைரியமுடையதாய் இருக்கணும். தேவனை
விசனப்படுத்துகிறதற்குரிய காரியங்கள் உங்களிடத்திலே காணப்படக்கூடாது. பாட்டு பாடுறேன், ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்லிட்டு இங்கு ஏதாவது கிடைக்குமா? இங்கு ஏதாவது நடக்குமா? இவங்களை பார்க்கலாம் இங்க வந்தா அப்படின்னு ஆராதனைக்கு போறதை விட்டு அவகளை இவங்களை பார்க்கறதுக்கு சேர்ச்சுக்குள்ள வரக்கூடாது. உண்மையா பொய்யா? பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு. சில பேர்கிட்ட பாட்டு பாட கொடுக்கலைன்னா என்னை கடிக்க வேற செய்வாங்க போன் போட்டு. ஆனா இருதயம் எங்க இருக்கு? தூரத்தில் இருக்கிறது. அதனால தானே என்னமோ அவர் கண்டாரு மனிதனுடைய இருதயம். இப்போ வந்துருமா இந்த வசனம் வேண்டாம், ஏன்னா பின்னாடி ஒரு காரியத்துக்கு வருவான். எங்க அழகான ஒரு சம்பாஷணை நடக்கும். அந்த சம்பாஷணை பின்னாடி கூட பார்ப்போம். அதை முடிச்சிருவோம். ஆதியாகமம் 6வது அதிகாரத்துக்கு வந்துருங்க, நல்லா இருக்கும் பாருங்க. 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியில் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கவைகள் வாசிடா நிக்கிரகம் பண்ணுவேன். நிக்கிரகம்னா என்னது? அழித்து போடுவேன். இதுக்கு எல்லாவற்றுக்கும் கை காரணம் இல்ல, கால் காரணம் இல்ல. அவர் தங்குகிற இருதயம் அவர் தங்குகிற அளவுக்கு பரிசுத்தமாக இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் வரல அப்படின்னு கேள்வி மட்டும் இருக்கு. பிரியமான பாட்டு பாடுறீங்க, பிரியமா ஜெபம் பண்றீங்க, பிரியமா உட்கார்ந்து இருக்கீங்க. அந்த நேரத்துல செல்போன்ல கால் வந்தா உங்க இருதயம் எப்படிதான் இருக்கு? எவன் பண்ணான்னு தெரியலையே, உருன்னு அடிச்சிச்சு. கீழே போய் பார்த்தா அந்த ஆள் வைவாரு. அப்படித்தானுங்க? அப்போ கர்த்தர் உங்களை கண்டு என்ன செய்வாரு? ஆசீர்வாதமும் கொடுக்க மாட்டாரு, விசனமும் குறையாது. இன்னைக்கு உண்மையாவே அநேக அழிவுகள், அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள் அதிகமா நம்ம கேள்விப்படுற காரணம் என்னன்னா, அன்னைக்கு எப்படி அந்த ஜனங்கள் 3-4 வசனங்களை படிக்கும் போது குமாரத்திகள் தேவனோடு தேவ பிள்ளைகளோடு பெண் கொண்டு ராட்சசர்களை பெத்து வைத்துக் கொண்டிருந்தானோ, அதை போல வேண்டாத அக்கிரமா என்ன செஞ்சிட்டு இருக்கோம். சொந்த அண்ணன் சொந்த தங்கச்சியை கெடுக்கிறானா கற்பழிப்பு இல்லமா, நீங்க உடனே உச்சு கொட்ட வேணாம். கெடுக்கிறானா எப்படி? ஒரு அடி நிலத்துக்கு, ஒரு சொத்துக்கு, ஒரு பேங்க்ல போட்டிருக்க காசு மோசம் போக்குற காரியம் எத்தனையோ இருக்கு. அதான் ஆண்டவர் சொல்றார், மனிதனுடைய இருதயம் நித்தம் பொல்லாதவைகள். சரி, இப்ப 8வது வசனம் வரைக்கும் வாசிருங்க, தொடர்ந்து வாசிருங்க. நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்று. இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்லிடக்கூடாது. அந்த ஒரு காரியத்துக்கு தான் உங்க இருதயத்தை ஆண்டவர் உட்கார விரும்புகிற இடத்தை, வாசம் பண்ணுகிற இடத்தை பரிசுத்தம் உள்ளதா வச்சுக்கோங்க. உங்களை நீங்களே நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட போக முடியும்? சில பேர் உண்மையா சொல்லிடுவாங்க, நீங்கெல்லாம் பிரதர் என்னமோ நான் பெரிய அப்பா டக்கர் மாதிரி. பிரசங்கம் முடிச்சு கீழே போனீங்கன்னா பின்னாடி பனியன்ல ஓட்ட இருக்கும். தெருவில் அப்படி 2 காலை நீட்டி உட்காந்துருப்பேன். தெரியுமில்ல உங்களுக்கு என்னைய பத்தி? ஆனா ஒண்ணு, எப்படி உட்கார்ந்துருந்தாலும், போடுற சட்டை எப்படி இருந்தாலும் சரி, போட்டிருக்கிற பனியன் எப்படி இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு இருதயத்தை பரிசுத்தமா வைத்துக் கொள்வதற்கு முயற்சி பண்ற கர்த்தர் வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு எப்படி இருக்கு உங்க இருதயம்? உண்மையாவே இந்த இருதயத்துக்கு நிறைய பக்தர்கள் டெபினேஷன் கொடுத்திருக்காங்க, நம்முடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னு. எரேமியா தீர்க்கதரிசி கூட, சரி இந்த வசனத்தை முடிச்சிட்டே போயிருவோம், தொடர்ந்து வாசிச்சிருமா? முடிச்சிருவோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த கிருபையை நீங்க பெறணும். ஏன்னா கடைசி காலத்தில் அவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. அப்ப உங்க இருதயத்தை பார்ப்பார், சேச்சே இந்த பையலா எத்தனை விளையாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், சேச்சே இந்த பொண்ணா எத்தனை பேருக்கு டாவ் விட்டுக்கிட்டு இருந்தா, சேச்சே இந்த ஆளா எத்தனை பேர்த்து லஞ்சம் வாங்கினா, சேச்சே இந்த அம்மாவா எத்தனை வீட்டில் புறணி பேசி சண்டை இழுத்து விட்டுச்சு. ஹலோ, இருக்கீங்களா? அல்லேலூயா. உங்க இருதயம் எப்படி இருக்க கூடாது? கர்த்தருக்கு முன்னாடி போய் நிற்கும் போது, ஐயோ நான் எப்படி நிக்க. வீட்டுக்காரர் வர்றனாலே நம்ம சாதாரணமா எவ்வளவு
பயபக்தியா செஞ்சிட்டியா? செஞ்சிட்டேங்க. கூடையில எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேங்க. அப்ப ஆண்டவருக்கு நீங்க எவ்வளவு பக்தி பயமா இருக்கணும் உங்கள் இருதயத்தை சொல்லுங்க பாப்போம். அது என்ன, எப்படிப்பட்ட ஸ்தலம், எப்படி ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம்ங்கிறது நமக்கு விளங்கல. ஆனா ஆசீர்வாதம் அல்ல, ஆசீர்வாதம் அல்ல. என் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். அது உங்க கண்ணை பார்த்து இல்ல, காலை பார்த்து இல்ல, காதை பார்த்து இல்ல, கிட்னியை பார்த்து இல்ல, நீங்க சாப்பிடுற சட்னியை பார்த்து இல்ல. அதை எல்லாவற்றையும் செய்யறதுக்கு, வேலை செய்யறதுக்கு இயங்குது பாருங்க இந்த லேப்டாப், அதை பார்த்து. சரி, என்ன கிருபை கிடைச்சது அப்படிங்கிறத பின்னாடி நம்ம பார்ப்போம். இப்ப இந்த இருதயத்தை பத்தி பக்தர்கள், ஏன்னா எனக்கு இன்னைக்கு ரொம்ப நிறைய பேருக்குடைய ஏன்னா வாழ்க்கை ரொம்ப சாதாரணமா எடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கவனமா வாழணும். கடைசி காலம் தீவெட்டியோடு இருக்கணும். ஏன் தீவெட்டியோடு இருக்கணும்? மற்றவனை கொளுத்துறதுக்கு இல்லை, மற்றவனை கொளுத்துறதுக்கு இல்லை, ஒன்ன நீ கொளுத்திக்காம பார்த்துக்கிறதுக்கு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை கொளுத்திக்காம பார்த்துக்கிறதுக்கு. இன்னைக்கு நம்மளால தீவெட்டி எடுக்கிறானா எதுக்குன்னா அடுத்தவனை கொளுத்தி விடுறதுக்கு. கொளுத்தி போட்டேன்ல மாஸ்டரை பத்தி சொல்லிட்டேல பாரு, இன்னும் 2 நாள் கழிச்சு, 2 நாள் ஆனாலும் சரி, 2 வருஷம் ஆனாலும் சரி, மோசஸா தான் இருப்பேன், நீங்களா தான் இருப்பீங்க. சரி போகட்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17வது அதிகாரம் 9-10 என்னமா சொல்லுது? நல்ல வசனம் பாருங்க. இந்த இருதயத்தை பத்தி எல்லா பேரும் ஆராய்ச்சி பண்ணிட்டான். அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க, நான் ஆராய்ச்சி பண்ணணுமா? ஐயா நீங்க கவனிக்கணும் சிஸ்டர், நீங்க கவனிக்கணும் பிரதர், நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். ஏன் என்றால் அந்த இடம் தேவனுக்கு நீங்கள் கொடுக்கிற இடம். அதை வேற யாருக்கோ கொடுத்துட்டு நான் எப்படி அதுல சில பேர் நம்ம என்ன செஞ்சோனே தெரியாம ஒன்னும் வர மாட்டேங்குதே, ஒன்னும் நடக்க மாட்டேங்குதே, ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குதே. கிடைக்குமா? கிடைக்கும். நம்ம தைரியமா நிக்கிற அளவுக்கு நம்முடைய இருதயத்துல பரிசுத்தம் இருந்தா, குற்றம் இல்லாமல் இருந்தா, மாசு இல்லாமல் இருந்தா, கரை திரையற்ற பரிசுத்தர் வரும்போது அவர் நிச்சயமா ராஜாதி ராஜன் மேகங்கள் நடுவிலே வருவார். உங்களை என் மகனே என் மகளே என்று அழைத்துக் கொள்வதும் நிச்சயம். கரங்களை தெரிவிக்க சோதரம். ஆனா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? வாசிமா வசனத்தை. எரேமியா 17:9-10. எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தர் எதையுமே பார்க்கிறது இல்ல, ஆனா எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும். கிறுக்குன்னு கூட சொல்லல. சில பேர் இதை டக்குன்னு கிறுக்குன்னு வாசிட்டு போயிருவாங்க, கிறுக்கு பிடிச்சு போய் திரிறாங்க. உண்மையா பையா? அங்க திருக்குன்னு போட்டிருக்கா, கிறுக்குன்னு போட்டிருக்கா? திருக்குள்ளது. அன்னைக்கு ஒரு ஆள் பாடிக்கிட்டு, தீமை செய்ய நாடுதெந்தன் கிறுக்கு நெஞ்சமே. அது கிறுக்கு நெஞ்சம் இல்லையா, திருக்கு நெஞ்சம். சரி போட்டு வாசிருங்க. மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அது எப்படி பாருங்க. ஆண்டவர் அங்க சொன்னாரு பொல்லாதது, இங்க சொல்றேன் மகா கேடு. அப்ப என்னது? கெடுதலை செய்யறது பூரா எங்க இருந்து வருது சொல்லுங்க. ஒரு மனுஷனுக்கு இருதயம் இயங்கலைன்னா எதுவுமே இயங்காது. அதனாலதான் அவன் ரொம்ப ரிசர்ச் பண்ணி இந்த வார்த்தை எழுதியிருக்கிறான். இந்த உபவாச கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கிற நீங்க உங்க இருதயத்தை எப்படி வச்சிருக்கிறீங்க? தேவனுக்கு முன்பதாக போய் நிக்கிறதுக்கு ஆயத்தமுள்ள இருதயமா? இந்த உலக வாழ்க்கையில உங்களுக்கு தேவையானதை சொன்னதை சொல்லை காப்பாற்றுகிற தெய்வத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் வைத்திருக்கிறீங்களா? இல்ல நான் எப்படிங்க தைரியத்தை இழந்து போய் நிக்கிறீங்களா? சரி கொஞ்சம் வாசிருமா, நல்லா இருக்கும். கேடு உள்ளதா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? எவனும் அறிய முடியாது. அதனாலதான் இல்லாத புரடா பொய்யெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையா பொய்யா அறிய முடியாது. இப்ப ஒரு 2 லட்சம் ரூபாய் காணிக்க வருது, நான் பார்த்து 2000 ரூபான்னு சொன்னா நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆனா அடுத்த ஒருத்தர் இருக்காரு, இருதயத்தை பார்க்கிறவர், நேர அப்படியே டாக்டர் போல என்ன ஸ்கோப் பாது, என்ன ஸ்கோப் வச்சு பாப்பாங்க? சொல்லுங்க, நீ சொல்லுமா, என்ன சொல்லுமா? படிக்கிற பிள்ளை. கோப்பெல்லாம் அவருக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கு முழு கோப்பையும் அவர் கையில் வைத்திருக்கிறார். அவரே பலியானார், அவரே ரத்தம் சிந்தினார். கரங்களை தெரிவிக்க சோதரம். ஒரே ஒரு வார்த்தை. சரி வாசிருங்க.
கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கு செய்கைகளின் பலனுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளங்கிரியங்களை சோதித்தறிகருமாய் இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சும்மா நின்ற முடியாது. நீங்க மனுஷனுக்கு மறைக்கலாம், பாஸ்டர்ஸ்க்கு மறைக்கலாம், உங்க சர்ச் பிலீவர்ஸ்க்கு மறைக்கலாம், உங்க சர்ச்சில் உள்ள டிசி பிசி இன்னும் என்னென்னமோ சொல்றீங்களே, என்னத்துக்கு வேணாலும் மறைக்கலாம். ஆனா உங்கள் உள்ளம் கைகளிலே உங்களை வரைந்திருக்கிற தேவன், உங்க இருதயங்களையே உண்டாக்கின தேவனிடத்துல மறைக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? அந்த இருதயத்துக்கு நீங்க இன்னையிலிருந்து இந்த ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் கொடுத்து, இந்த இருதயத்துக்குள்ள எது எல்லாம் நுழையக்கூடாதோ, எது எல்லாம் வரக்கூடாதோ, எது எல்லாம் உங்கள் ஆசீர்வாதத்தை தடுக்கிற காரியமோ கொஞ்சம் உட்காந்து யோசிக்கணும். யோசிப்பீங்களா? யோசிச்சுட்டீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், அவரும் அவருடைய இருதயத்தில் உங்களை சங்கீதம் 112 வாசிக்கிறதன்படி நினைக்கிற தெய்வமாக, ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஏன்னா எல்லா பேத்தையுமே அழிச்சாரு, ஆனா ஒருத்தருடைய இருதயத்தை அவர் அறிஞ்சதுனால அழிக்காம விட்டாரு. அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி மத்தேயு 5:8 என்ன சொல்லுது பாருங்க. இருதயத்தை பத்தி இன்னும் ரொம்ப அழகா சொல்லுது. இன்னைக்கு வேற பெருசாலாம் நான் சொல்லி உங்களை அப்படி கொண்டு போக விரும்பல. இன்னைக்கு ரொம்ப சிம்பிள், ஆனா இது ரொம்ப முக்கியமான மேட்ரு. எல்லாமே இங்கதான் இருக்கு. அன்னைக்கு ஒரு ஆளு ஒரு செல்லுல ஒரு பாட்டு வச்சிருந்தேன், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு அந்த பாட்டை கேட்கும்போது. என் இருதயம் வலிக்குதம்மா, என் இருதயம் வலிக்குதம்மா, நீ வலிக்கி விழுந்ததாலேம்மா அப்படின்னா. எப்படி? என் இருதயம் வலிக்குதம்மா, என் இருதயம் வலிக்குதம்மா, நீ என் வலிக்கி விழுந்ததாலே. எப்படி இருதயம் வலிக்குதான்? இருதயம் வலிக்குது, இப்படியே வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லி பெரிய வழியா வந்து அப்புறம் சென்ட் வைக்க வேண்டியிருக்கு. சென்டா டென்டா? டென்ட்டுனா கொட்டகை, டென்ட்டுனா சென்ட்டுனா சரி விடுங்கப்பா, இதுக்கெல்லாம் எதுக்கு? 5:8 என்னமா சொல்லுது? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். அவங்க என்ன செய்வாங்கப்பா? அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். எதுவுமே நடக்கலைன்னா காரணம் இதுதாங்க. ஆசீர்வாதம் வரல, தைரியம் இல்லை, தேவ தரிசனம் இல்லை அப்படின்னா உங்க இருதயத்தில் சரிப்படுத்த வேண்டிய பிரச்சனை நிறையா இருக்கு இருக்கு இருக்கு. நிச்சயமா என்னுடைய இருதயத்தில் ரொம்ப கவனமா வச்சுக்கணும்னு நினைப்பேன். எல்லா விஷயத்திலுமே ரொம்ப யோசிப்பேன். இங்க ஒரு பிரச்சனை இப்போ 2-3 வாரமா போயிட்டு இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்ப எல்லா பேருமே என்கிட்ட சொல்ற சில காரியங்கள்லாம் ரொம்ப எனக்கு அப்படி ஸ்ட்ராங்கா பலப்படுத்துற மாதிரி, பூஸ்ட் போடுற மாதிரிலாம் இருக்கும். ஆனா நான் என்ன செய்வேன் தெரியுமா? என் இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவர் என்ன செய்ய சொல்றாரோ அது வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் அப்படியே அமைதியா போயிட்டு இருக்கு. ஏன் உன்னால முடியாதாயா, உனக்கு 4 பேர் வர மாட்டானா ஐயா அப்படிம்பாங்க. உங்க இருதயத்தை இந்த மாதிரி நேரத்தில் தான் ரொம்ப கவனமா வச்சிருக்கணும். உலக சத்தத்தை கவனிக்க கூடாது. தேவ கற்பனை என்னையா, தேவ கட்டளை இல்லையா? சபிக்கிறவனையும் ஆசீர்வதி, பகைவர்களுக்காக ஜெபம் பண்ணு, உன்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக. இன்னொரு விஷயம் இருக்கு, இதே மத்தேயு சுவிசேஷத்திலே 5 துயரப்படுகிறவர்கள் தான் பாக்கியவான். அந்த பாக்கியத்தை நான் என்ன செய்யக்கூடாது? இழந்து போகக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்? என் இருதயம் நிறைய இருக்கு. இருதயம் இன்னும் இந்த இருதயத்தை பார்த்து ஆண்டவர் இன்னொரு சில பாருங்க, விசனப்படுறது மட்டும் இல்ல. அங்க பார்த்த மத்தேயு சுவிசேஷத்துல தூரமா இருக்குன்ட்டாரு. இன்னொரு இடத்துல மனிதனுடைய இருதயத்தை எப்படி பார்க்கிறார் ஆண்டவர்? மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம், 5-6வது வசனத்தை வேகமாய் திருப்பி வாசிக்கலாம். இருதய கடினத்தின் நிமித்தம் தைரியமா வாசிப்பா. இருதய கடினம்லாம் ஆகாது, இன்னும் கொஞ்சம் வயசு இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க வந்து அடல்ட் ஸ்டேஜ். மனுஷன் உண்மையாவே குழந்தையா இருக்க வரைக்கும் பிரச்சனையே இல்லை. கைவீச்சி அப்படின்ட்டு போயிடுறான்.
கொஞ்சம் பெரிய பிள்ளையாகி கையை பிடிக்கும் போது தான் பார்த்து பிடிக்க வேண்டியிருக்கு, நகம் குத்திருது. ப்ராக்டிக்கல், ரியலி ப்ராக்டிகல்ஸ். உண்மையா பையா? சரி வாசிருங்க. இருதய கடினத்தின் நிமித்தம், இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்படுறார். இன்னைக்கு உங்களுக்குள்ள இருதய கடினமா இருந்துச்சுனாலும் கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? கிட்டத்துல சேரவே விட மாட்டார், விசனப்பட்டுக்கிட்டே இருப்பார் உங்களை பார்த்து. அது என்ன சம்பவத்துக்காகங்கிறத நீங்க கொஞ்சம் வீட்டில் இருக்கும்போது படிச்சு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம இடத்துல இருக்கிற இருதயம் பொல்லாதவைகளை செய்கிற இருதயமாக இருக்கிறது, திருக்குள்ள இருதயமாக இருக்கிறது, கடினத்தன்மை உள்ள இருதயமாக இருக்கிறது. பேருக்கு ஆராதனை பண்ணிவிட்டு தேவனை விட்டு தூரம் போகிற இருதயமா இருக்கு. சில பேர் என்கிட்ட சொல்லும் போது, உங்க சர்ச்சு தான் பிரதர் எனக்கு அது, உங்க சர்ச்சு தான் பிரதர் எனக்கு இதுன்னு வாங்க. ஒரு 4 வாரம் கழிச்சு என்னப்பா சர்ச்சுக்கு வரலன்னு ஒரு நாள் கேட்டோம்னா, இங்கே லேட் ஆகுது, அங்கே போனால் சீக்கிரமாக சர்வீஸை முடித்துட்டு கறிகிரி வாங்கி சாப்பிடலாம்ல. இருதயம் எங்கே போகுது பாருங்க, கறிக்கு போகுது. எப்படி இருக்கு இருதயம்? இப்படிப்பட்ட இருதயத்தெல்லாம் பார்த்து ஆண்டவர், அப்படியாமா சர்ச்சா ஓடிக்கிட்டே இருக்கியா, கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருமா, நானும் உங்களை அறியேன்ட்டு போயிடுவார். ஆயத்தத்தோடு இருந்தீங்கன்னா கறி இங்க இருக்கிற இடத்துல வரும். ஆயத்தத்தோடு இருந்தீங்கன்னா கறி இருக்கிற இடத்துல வரும். இல்லைன்னா நீ கறியை தேடி வெறி பிடிச்சு ஓட வேண்டியிருக்கும். விளங்குதா உங்களுக்கு? இன்னும் எசேக்கியேல் 11வது அதிகாரத்தில் இந்த இருதயத்தை பத்தி என்ன சொல்றாரு? 19வது வசனத்துல, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்துல 11வது அதிகாரத்துல 19வது வசனத்துல 20வது வசனத்துல என்னப்பா சொல்றாரு? வாசிமா. ஏன்னா இப்படிப்பட்ட இருதயங்களை வச்சுக்கிட்டு சும்மா எனக்கு ஒன்றும் நடக்கல, எனக்கு ஒன்றும் கிடைக்கல, எனக்கு ஒன்றும் கூடலை, எனக்கு ஒன்றும் ஆகலை, ஆகாது ஆகாது. இன்னைக்கு ஆண்டவர் பாதத்தில் உட்கார வச்சு, ஐயா அந்த நோவாவை போல நானும் உங்களுடைய கிருபைக்கு காத்திருக்கிறேன். அந்த நோவா எப்படி நீதிமானா மாற்றப்பட்டானோ, நீதிமானா இருந்தாரோ, நானும் அப்படி மாற்றுறதுக்கு கொஞ்சம் போல முயற்சி பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் போல தான் கிடைக்கும். இவர் தானே சொன்னார், அப்போ நம்ம கொஞ்சமாக கேட்போமியோ? சரிம்மா வாசிச்சிருங்கம்மா. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து, என் கட்டளைகளின்படி நடந்து, என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து. இன்னைக்காவது இதை கேட்போமா? இன்னைக்காவது இதை கேட்போமா? சரி வாசிரு, முதல்ல வசனத்தை வாசிருங்க. அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை தடவை இந்த வசனத்தை கேட்டாலும் இன்றைக்கு நீங்க விட்டு கொடுத்த உங்களுக்குள்ளே ஒரு புதிய ஆவி, புதிய சிந்தை, புதிய இருதயத்தை தேவனால் கொடுக்க முடியும். கைகளை தட்டி. இல்லைன்னா நீங்க போய் தேவனுக்கு முன்னாடி நிக்க முடியாது. விசனப்படுற இருதயம் இருக்கும், கடிந்து கொள்ளுகிற இருதயம் இருக்கும், தூரமா நிக்கிற இருதயமா இருக்கும். சரி வசனத்தை வாசிருங்க. கல்லான இருதயம் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கு. சொல்லும் போதே சொல்லுவோம்ல, இந்த பையன் இருதயம் என்ன கல்லா ஐயா, மும்பிட்டு அழுகிறா, பேசாம உட்காந்து தட்டை இழுத்து வச்சு கொட்டிக்கிட்டு இருக்கான் பாரு. இருக்கா இல்லையா? நம்ம வீட்டுல இருக்கு பாத்தீங்களா? சாப்பிட்டவளும் சொல்றாங்க, சாப்பிட்டதை அனுபவிச்சவளும் சொல்றாங்க. கைகளை தட்டி கர்த்தருக்கு தோத்திரம். நல்லா கையா தட்டுங்க. இல்லைனா சரி இருக்கீங்க, ரைட், சந்தோஷம். வாசிருங்க. கல்லான இருதயத்தை எடுத்து அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இப்ப கூட அவர் காத்திருக்கிறார். அதனால தானே நம்ம பழைய காலத்துல ஒரு பாட்டு பாடுவோம், உன்னிடத்தில் ஒரு நன்மை இல்லை என்று என்ன செய்வேன், உள்ளபடி அறிவேன். நீ என்னிடத்துல வர என்ன செய்யாத, தாமதிக்காத, உன் இருதயத்தை சரிப்படுத்து, குற்றமுள்ளதாய் நிக்காத. அல்லேலூயா. இன்னைக்கு யாருக்கெல்லாம் கல்லான இருதயம் இருக்குதோ, கடினத்தன்மையான இருதயம் இருக்குதோ, கேடான காரியத்தை செய்கிற இருதயம் இருக்கிறதோ, இன்னொன்னு சொன்னேன், அக்கிரமத்தின் மிகுதினால ஆண்டவர் விசனப்படுகிற இருதயம் இருக்குதோ, இது எல்லாத்தையும் என்ன செய்யணும், எடுக்கணும்.
யாரையா பார்க்க போறா, நீ சொல்றத சொல்லிட்டு போ, நாங்க அப்படித்தான் இருப்போம், நாங்க அப்படித்தான் இருப்போம். இருந்துட்டு போங்க, எனக்கு என்ன, எனக்கு என்ன. எங்க போவீங்க தெரியுமா? எங்க போவீங்க? நான் சொல்லலப்பா, நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. பாட்டு வேணா பாடிக்கலாம். அக்கினியில் நடந்து வந்தோம், மூழ்கி போகவில்லைய, சேதமாகவில்லையப்பா, கண்ணீரை கடந்து வந்தோம். அதுக்கெல்லாம் உங்க இருதயம் எப்படி இருக்கணும்? சதையா இருக்கணும், கடினம் இல்லாம இருக்கணும். தேவன் விசனப்படுகிறதா இருக்கக்கூடாது, நெத்த பொல்லாததா இருக்கக்கூடாது, மகா திருக்கு உள்ளதா இருக்கக்கூடாது. அவர் சோதித்து அறிகிறவர். அங்க சொல்லப்பட்டிருக்கல 1 யோவான்ல 3வது அதிகாரத்துல, மனிதனுடைய இருதயத்தை பார்க்கிலும் தேவன் பெரியவராக இருக்கிறார். கரங்களை தெரிவிக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். உண்மையாவே இந்த இருதயம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்கு அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் அங்க ஒரு பெரிய ஒரு உரையாடல் நடக்கும். நீங்க படிச்சு பாருங்க. தொடர்ந்து இந்த பிரச்சனை முழுசும் எங்க ஆரம்பிக்குது, எதுல ஆரம்பிக்குதுன்னா சாப்பாட்டுல தான் ஆரம்பிக்குது. 18வது வசனத்தை வாசிமா. 15 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு, வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். எங்க இருந்து புறப்பட்டு வருதுப்பா? அப்ப இனிமே உங்க வாய் பேசல, அதை பேச வைக்கிறது எது பேச வைக்குது? ரொம்ப கவனமா இருப்பீங்களா? நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, வாயில பேசிட்டேங்க, ஆனா இருதயத்துல எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க. உண்மையா சொல்றீங்களா இல்லையா? வாயில தாங்க நான் அப்படி அவ மேல கோவப்பட்டு பேசிட்டேன். பாஷம் எங்க இருக்குங்க? எங்க? கீ பாக்கெட்ல. கீ பாக்கெட்லயா இல்ல மணி பர்சுக்குள்ளயா? மணி பர்சுல இருக்கும். பொம்பளை ஆட்கள் மணி பர்சுல இருக்கும். ஏன்னா அங்கதான் அவங்க சேமிப்பு இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப யாரோ சொல்ற மாதிரி இருக்கு, உனக்கு ஒரு பொம்பளை ஆள் இல்லாம இருக்கும் போதே நீ இந்த பாடு படுத்துறியப்பான்னு. என்ன செய்யுது? பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்கேன்ல. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உண்மையாவே என் பிள்ளைங்கள்ட்ட, நிறைய பிள்ளைங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லாத நேரத்தில் நான் பேசும்போது டக்குன்னு பர்ஸ்ல இருந்து எடுத்து போடுவாளுங்க. அங்கிள், நீங்க கொடுத்த காசுல கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு 500 ரூபா 1000 ரூபா வச்சிருக்கேங்க, அப்படி எனக்கு ஒரு பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கையை தட்டுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் சொல்றேன். இல்லைன்னா எனக்கு என்ன தெரியும்? இனிமே நீங்க பேசிட்டு என்ன செய்யக்கூடாது? வாயில பேசிட்டேன், மனசுல ஒண்ணும் இல்லை. எப்படி சும்மாவா? மனசுல ஒண்ணும் இல்லாம வாயில வருது. இங்க தெளிவா சொல்லுது. என்னம்மா? திரும்பி படிமா, எனக்கு உரைக்கணும். ஏன்னா உங்களுக்கு உரைச்சிருச்சு, எனக்கு உரைக்கணும். வாசிப்பா. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள், வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும், மனுஷனை தீட்டுப்படுத்தும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க பேசுற காரியம் எங்க இருந்து தான் வருது? நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் நாவினால் சுட்ட வடு. ஆறாவது, அந்த நாக்கையும் கூட இயக்குகிறது எது? இருதயம். அந்த இருதயத்துக்கு தான் நீங்க இனிமேல் என்ன செய்யணும்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இருதயம் இருதயம் சொல்றீங்கயா, அதை ஒரு காக்கையில கையில வாங்கி தடவி காட்டினாலாவது. எல்லா பொருளும் ஆட்டில் சாப்பிட்றாங்க, இருதயம் மட்டும் எனக்கு கிடைக்குதான்னு தெரியல. ஆட்டுக்கு இருதயம் இருக்காப்பா? இருக்கு. நாளைக்கு ஒரு ஆட்டை வெட்டிடுவான், கவலைப்படாதீங்க. சரி, வசனத்தை வாசிமா தொடர்ந்து. எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், பாருங்க என்னென்ன புறப்படுதுன்னு சொல்றாரு பாருங்க, ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார் பாருங்க. பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆமென். எது தீட்டுப்படுத்துது? இருதயத்திலிருந்து புறப்பட்டு வர இத்தனையும் தான் தீட்டுப்படுத்துது. பார்த்துக்கிட்டீங்களா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒரு காரியத்தை இருதயம் மட்டும் இச்சிச்சிருச்சுன்னா அதை வாங்காம விடாது. என்கிட்ட ஒருத்தர் இருக்கான், 10,000 ரூபா போட்டான், இன்னும் 1,50,000 ரூபா போடல. டெய்லி போன் அடிச்சு நீ தூங்க விட மாட்டேன். கீபோர்டு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் போட்டு விட்டு உசுரை வாங்கிட்டு இருக்கேன். இருதயத்தில் தோணிருச்சு, வாங்கியே ஆகணும்.
எப்படியாவது வாங்கியே ஆகணும். அவனாவது நல்லதுக்கு தான் படிக்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்த்தருக்கு தோத்திரம், அவர் ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? எதை யோசிக்குது? கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் யோசிக்கணும். ஐயா, இதையெல்லாம் சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம், நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நீதிமானாய் மாற்றப்படணும், நீங்க தேவனுடைய கிருபையை பெற்றோர்களாய் வாழ வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம இரக்கத்தின் காலத்தில் இருக்கிறோமா, கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் என்றால் நாம் இரக்கத்தின் காலத்தில் தான் இருக்கோம், கிருபையின் காலத்தில் இல்ல. காரணம் என்னன்னா, நம்மிடத்துல பரிசுத்தமான இருதயம் இல்லை. இன்க்ளூடிங் மோசஸ் மாதிரி பண்ணுறேன். அப்பப்போ உங்களோட சேரும் போது அதை விட்டுறேன். நீங்கள் 2 பாட்டு பாடினா நானும் உட்காந்து ஆமையோ அப்படிங்கிறேன்ல. ஆனால் சரிப்படுத்தணும், சரிப்படுத்தணும். ஏன்னா இந்த இருதயம் யாருக்கு சொந்தமானது? ஏசப்பாக்கு சொந்தமானது. இந்த இருதயத்தில் யார் வாசம் பண்ணுகிறான்? தேவன் வாசம் பண்ணுகிறான். இன்னும் எபிரேயர் 3வது அதிகாரத்தில் அந்த இருதயத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. 12வது வசனமா வாசிங்க, லேசா தேவைப்படுமான்னு பார்ப்போம். நல்லா இருக்கும் பாருங்க, போக போக வந்துகிட்டு தான் இருக்கு. 3வது அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்லுது? சகோதரரே, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். இங்க சொல்றாங்க பொல்லாத இருதயம். அது என்ன செய்யுது? அவிசுவாசத்துக்கு கொண்டு போகுது நம்மளை. ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப எல்லாத்துக்குமே இருதயம் தான் காரணமா இருக்கு. அப்ப கையை கழுவிட்டு சாப்பிட்றதெல்லாம் பெருசு இல்லை, அதெல்லாம் ஒன்றும் செய்யாது உங்களுக்கு. மிஞ்சி போனால் 2 நேரம் வயிற்றால போகும், வாமிட் பண்ணுவீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்த மாத்திரை போட்டால் சுகமாயிடும். ஆனால் அவங்க இருதயத்திலிருந்து புறப்படுற காரியம் இருக்கு பார்த்தீங்களா, அது உங்க ஆசீர்வாதத்தையும் தடுக்கும், கர்த்தருக்கும் விசனத்தை உண்டாக்கும். அவ்வளவு அழகா மனுஷனை படைச்சிட்டாரு. ஆனா சொல்றாரு, இந்த மனிதனை பூமியிலே படைத்ததற்காக நான் விசனப்படுறேன், இவனை நிக்கிரகம் பண்ண போறேன், அழிக்க போறேன்டாங்கிறாரு. அழிக்க போறேன். இப்ப சில இடத்துல அழிவு நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ரொம்ப கோவப்படுத்திட்டு இருக்கிறோம், கர்த்தருக்கு ரொம்ப கோவப்படுத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு இது ஒரு சின்ன ஒரு அட்வைஸ், ஒரு எச்சரிப்பு. உண்மையாவே இதை கவனிச்சிங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க சார். உண்மையே சொல்றேன், நீங்க கவனிச்சிங்கன்னா நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா வருவீங்க. நம்முடைய இருதயம் எதை பத்தி சிந்திக்கணும் அப்படிங்கிறத பிலிப்பியர் ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறார் பாருங்க. 4வது அதிகாரமா, இப்படி இருக்க சகோதரரே ஒழுக்கம் உள்ளவைகள் எப்படிமா ஸ்டார்ட் பண்றாரு? 7வது வசனமா 8வது வசனமா? டக்குன்னு எடுங்க. 4வது அதிகாரம் பிலிப்பியர் 6 ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்கள். அதனால 7 தான் இருக்கும். வாசிங்க, 7ல இருந்து ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. 4:7 பிலிப்பியர் 4:7 ரொம்ப ரொம்ப கேட்கிறோம். ஏன் அதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கும் அவர் முடிவிலே ஒரு காரணத்தை சொல்றாரு பாருங்க, வாசிச்சுருங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எதை சிந்திச்சா முன்னாடி இருக்கு, படிச்சு பார்த்துங்க. ஒழுக்கம் உள்ளவைகள், உண்மை உள்ளவைகள், அதை கூட லேசா படிச்சிருவேன், ஏன்னா தேவைப்படுதில்ல. ஒழுக்கமா அது எம்புட்டு ரூபாயா அப்படின்னு கேட்கிறேன் நம்மாலு. கடைசியாக என் சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். செய்றீங்களா? செஞ்சிட்டா நீங்க ஆண்டவர் முன்னாடி போய் நின்று, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமானதை செஞ்சிருக்கிறேன், நீ சொன்னதுபடி என் பிள்ளை இல்லாத மகனுக்கு பிள்ளை கொடுன்னு கேட்கலாம், வியாபாரம் இல்லாத என் மகனுக்கு வியாபாரத்தை கொடுன்னு கேட்கலாம், கவர்மெண்ட் வேலை இல்லாத பிள்ளைக்கு வேலை கொடுன்னு கேட்கலாம், ஆத்மா இல்லாத என் சபைக்கு ஆத்மா கொடுன்னு கேட்கலாம், வீடு இல்லாத எனக்கு வீடு கொடுன்னு கேட்கலாம். மனுவா போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. இருக்கிற இடத்துல வீடு வரும். ஒரு நிச்சயமா சொல்றேங்க, நான் இந்த வீட்டுக்காக, இந்த சபைக்காக
எந்த மனிதனிடத்திலும் தனிப்பட்ட முறையிலே போய் எந்த அமைப்புகள் ரீதியாகவும் லெட்டர் கொடுக்கவில்லை. கைகளை தட்டுங்க. ஒன்றே ஒன்று, கர்த்தருக்கு காத்திருந்தேன், கர்த்தருடைய நோக்கி என் இருதயம் காத்திருந்தது. அவருடைய பிள்ளைகளிடத்திலே வார்த்தைகளை போட்டேன், அந்த வார்த்தை எழுப்பி கொடுத்தது. இன்றைக்கு 2ஆம் மாடியில நின்று என் தேவனை அன்றைக்கு ஆராதித்த அப்போஸ்தலர்களைப் போல இன்றைக்கும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கைகளை தட்டுங்க. நம்முடைய சிந்தனைகள் தேவ சமாதானத்தை, இருதயத்துக்கு ஏற்றவைகளை, தேவ இருதயத்துக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறவர்களா இருக்கிறதா, இல்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா? இன்னொரு இருதயத்தை பத்தி பவுல் சொல்வார் பாருங்களேன், ரொம்ப கடைசியா முடிச்சிருவான், கவலைப்படாதீங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 28வது அதிகாரம். இப்ப யாரோ சொல்ற மாதிரி இருக்கு, முடிக்கிறேன்ட்டு அடுத்தடுத்து போயிட்டு தான் இருக்கா. 28வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 28வது அதிகாரம், கடைசி அதிகாரம் பாத்தீங்களா? 26வது வசனத்தை வாசிமா. நீங்கள் காதாரம் கேட்டும். கரெக்ட் தான், வாசிங்க. காதார கேட்டும். எத்தனையோ முறை கேட்டாச்சு. ஜெபம் பண்ணும்போது கூட நல்லா ஜெபம் பண்ணிக்கங்க. ஆண்டவரே ஆண்டவரே. சில பேர் உச்சுங்க பார்க்க, என்னடா ஸ்டவ்வுக்கு வீரிதான் பார்ப்பேன் நான். அந்த காலத்தில் ஸ்டவ் கிட்ட தான் போய் உட்காந்து, எப்படி விறகடுப்புக்கிட்டையோ, ஸ்டவ் கிடையாது, என்ன ஸ்டவ் இப்படி பற்ற வச்சோன்னே டஸ்ன்றோம். எப்படிங்க ஊதணும்? இன்னைக்கு ஊதிக்கிட்டு தானே இருக்கீங்க, ஆனால் பத்த தான் மாட்டிக்குது. பத்திரும், கல் நேரத்தில் பத்திரும். கவலைப்படாதீங்க, ஜாக்கிரதையா இருங்க. சரி, வாசித்துருங்க. உணராதிருந்தீங்க. இன்னைக்கும் அதான் நிலைமை, அன்னைக்கும் அதான் நிலைமை. ஹலோ, இனிமேலாவது உணர்வீங்களா? இனிமே தானே உணர்வீங்களாவா? அதெல்லாம் நாங்க எத்தனையோ பார்த்தாச்சியா. போயா? ஹலோ, என்கிட்ட நீங்க போயா சொல்லலாம். என்னையும் உங்களையும் உண்டாக்கினவரிடத்துல போயான்னு சொல்லவே முடியாது. கரங்களை தரிக்கத்திற்கு தோத்திரம். கண்ணார கண்டும் பாராதிருந்தீர்கள். இவைகள் கண்களினாலும் காணாமல் காதுகளினாலும் கேளாமல் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும். எப்படிமா? இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தினுடைய இருதயம் இத்தனைய கண்டு உணராம எப்படி இருக்கு? கொழுத்து போச்சு. அதான் நிறைய கேஸ் கொழுத்து போய் அலையுது. நிறைய கேஸ் கொழுத்து போய் அலையுது. ஊருக்குள்ள நிறைய தெரியுது, கொழுத்து போய். ஆனா ஒண்ணு சொல்றேன், கண்ணிருந்து பாராது, காதிருந்தும் கேளாது, தொண்டை இருந்து சத்தமிடாது. அது காப்பாத்தும். உங்க இருதயம் கொழுத்து போய் தெரிஞ்ச வேண்டாம், நான் சொல்ல விரும்பவில்லை. இருதயம் கொழுத்திருக்கிற அந்த வசனத்தை முடிச்சிருமா? காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்திடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லி இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கும் உங்களுக்கு இந்த வார்த்தையை திரும்ப நினைப்பூட்டி இருக்கிறேன். எப்படி இருக்க போறீங்க? ஏசாயாவில் படிச்சா என்னையா, அப்போஸ்தலர்ல படிச்சா என்னையா, நாங்கள் அப்படித்தான் இருப்போம்னா, நீங்கள் உங்கள் இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு போகும்போது இல்லை 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 இவன் குற்றவாளி, இல்லை 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 இவன் குற்றவாளி, அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள். ஆனால் உங்கள் இருதயம் பரிசுத்தமான இருதயமாக இருந்துச்சுன்னா, இங்கே நாளாகம புத்தகத்தில் நிறைய ராஜாக்களை பற்றி சொல்லும் போது, தன் தகப்பனை போல் இவன் தேவனுக்கு முன்பதாக செம்மையா இருந்தான் வரும். சில பேரை பார்க்கும்போது தன் தகப்பனுடைய இருதயத்தை போல இவனுடைய இருதயம் செம்மையா இல்லைன்னு வரும். நீங்க எந்த லிஸ்டுக்கு போக போறீங்க? உங்க கையில விட்டுறேன். நான் சொல்றேங்க, செம்மையானதா, உண்மை சிந்திக்கிறவர்களாய், ஒழுக்கத்தை சிந்திக்கிறவர்களாய், கற்பை சிந்திக்கிறவர்களாய் இருப்பீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், உங்கள் இருதயத்துக்குள்ள என்ன சிந்தை இருக்கும்? தேவ சமாதானம் இருக்கும். ஏன்னா அவர் சொன்னதனுடைய நோக்கமே உலகம் தரக்கூடாத சமாதானத்தை கொடுக்கிறதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேன் என்றார். உலகத்தின் முடிவு பரியனும் உங்களோடு வந்திருக்கிறேன்.
ஒருவேளை நீங்க நினைக்கலாம் உபவாச கூட்டம், உபவாச பிரேயர், டிவியில் உட்கார்ந்தா இந்த ஆள் இப்படி பேசுறாரு. இல்லை, நீங்கள் பரிசுத்தப்படுத்தி உங்கள் இருதயத்தை காத்துக்கொண்டு உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் ஊழியங்களுக்கு, உங்கள் அரசாங்க உத்தியோகங்களுக்கு நீங்களே உத்தரவாதம் பண்ணப்பட்ட ஒரு நல்ல கண்காணி. அவைகளுக்கு முதலாவது உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டியது உங்களுடைய இருதயம். அது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வேற எவரும் கொடுக்க வேண்டியது இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் பாப்பார், கர்த்தர் பாப்பார். கொடுக்க வேண்டியதை ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவார். இன்னைக்கு நீங்க எப்படி இருக்க போறீங்க? இன்னைக்கு ஒரே ஒரு மனுஷன் இருந்தான், அவன் நிமித்தமா தான் திருப்பி பூமியில கிருபையை கொடுத்தார் தேவன். இன்னைக்கு ஏதோ ஒரு மூலையில ஒரு சில ஊழியக்காரர்கள், ஒரு சில விசுவாச குடும்பங்கள் அப்படி இருக்கிறனால தான் இந்த மாதிரி ஊழியங்கள் நடக்குது. கிருபையா நம்முடைய ஊழியங்களா நடக்குது, அநேக ஊழியங்கள் நடக்குது, அநேக பாதுகாப்புகள், பராமரிப்பு கிடைக்குது. ஆனா நம்மளும் அப்படி இருக்கணும். ஒரு மனிதன் நிமித்தமா அப்படி அந்த உலகமே திரும்பி ரீசெட் பண்ணப்பட்டது. இன்னைக்கு உங்களை கொண்டு உங்க குடும்பத்தை என்ன செய்யப்படணும்? ரீசெட் பண்ணணும். அது எங்கேயா இருக்கு? அப்படி என்னையா அப்படிங்கிறீங்களா? அதையும் நான் பைபிள் வசனத்திலே காமிச்சிட்டு முடிச்சிடுறேன்ப்பா. வாங்க, ஆதியாகமங்களின் புத்தகம் 8வது அதிகாரம் 20வது வசனத்துல. அதுக்கு முன்னாடி 7வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிச்சுட்டு போமா, என்ன நல்லா இருக்கு, கொஞ்சம் விளங்கணும். கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இந்த இடத்துக்கு நீங்க வரணும். இந்த இடத்துக்கு நீங்க வரணும். நானா நல்லா பாட்டு பாட சொல்லுங்க, நல்லா சிரிக்க சொல்லுங்க, நல்லா கை தட்ட சொல்லுங்க, 2 பக்கம் சண்டை இழுத்து விட சொல்லுங்க, அதை நான் செஞ்சிருவேன் ஈஸியா. இது எனக்கு கஷ்டம். நம்மக்கிட்ட அலெக்ஸ் அண்ணேன்னு ஒரு அண்ணன் கீபோர்டு வாசிக்க வருவாங்க. தெரியுமா உங்களுக்கு? அலெக்ஸ் ராஜா, கவர்னர் குமார். அந்த அண்ணே மீட்டிங்கில் பேசுறீங்களாண்ணே அப்படின்னு சொல்லுவேன். என்கிட்ட சொல்லுவார், ஐயா நீங்கள், அவர் நான் அண்ணன் கூப்பிட்டாலும் அவர் என்னை ஐயா தான் கூப்பிடுவார். ஐயா நீங்கள் 3 நாள் பேசுங்கயா, திங்கக்கிழமை நான் பேசுகிறேன் அப்படிம்பாரு. எப்படி திங்கக்கிழமை அவர் பேசுறாரு? இப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம. அப்ப நம்ம எப்படி? சரி, வசனத்தை வாய்த்துருவோம். நீதிமானாய் கண்டன் சொல்லி இருக்கு. இன்னைக்கு உங்களை காணணும். அப்படி கண்டா அன்னைக்கு நடந்தது போல இன்னைக்கு நடக்கும். ஏன்னா அன்னைக்கும் இயேசுதான், இன்றைக்கும் இயேசுதான், அவர் என்றைக்கும் இயேசுதான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரிஞ்சா? இப்ப வாசிங்க 8வது அதிகாரம், ஆதியாகமங்களின் புத்தகம் 8வது அதிகாரம் 20, 21, 22. சீக்கிரமாய். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி. இது எப்ப நடக்குதுன்னா வெளியே வந்த பின்னாடி. இதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை, நிறைய போதகர்கள் பேசிட்டாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். காக்கப்பட்டதுல நீதிமான ஒரே ஒரு குடும்பத்தை கண்டார். அவன் நிமித்தமா என்னென்ன செய்யணுமோ அந்த அளவுகளை கொடுத்தார், செய்தார், காத்து கொண்டார், மிருக ஜீவன்லாம் எல்லாத்தையும் வச்சார். அதை வந்த உடனே அழகான ஒரு காரியத்தை செய்யறத பார்த்துட்டு சொல்றார். பாருங்க, வாசிங்க. சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் பலிகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் நுகர்ந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்ப நீங்க ஆராதனை செய்யும் போது உங்க வாசனையை பார்த்துட்டு கர்த்தர் உங்களுக்கிட்ட என்ன செய்யணும்? வரணும். செல்வராஜ் வெரி குட் பா, எட்வின் வெரி குட், முரளி வெரி குட் அப்படி சொல்லணும். பொம்பளை ஆட்கள் பேரை சொல்லக்கூடாது, நல்லா இருக்காது. ஏன்னா ஊரை சொன்னாலும் பேரை சொல்லக்கூடாது. பத்திங்களா? கண்டிப்பா உங்க பேரை சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க. அல்லேலூயா. சுகந்த வாசனை நுகர்ந்து என்ன சொல்றாரு? வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட், பரவாயில்ல போயிட்டு வரேன்ப்பா அப்படின்ட்டா போனாரு. என்ன செஞ்சார்? வாசிப்பா. அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி. அப்பா, இன்னைக்கு இருக்கிற சின்ன பிள்ளைய உண்மையாவே இதுக்கு பொருந்துமியோ? இன்னைக்கு இருக்கிற சின்ன பிள்ளைங்க நிறைய பொருந்தோம். வெளியே வரும்போது எப்படி வருது? அந்த காலத்துல கொஞ்சம் பரவாயில்ல, சரி போட்டும், வாசிருங்க. சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. ஆமென். இங்க பாக்குறேன் பாருங்க, இருதயம் எப்பவுமே கெட்டு போகுது. இல்லைன்னா பள்ளிக்கூடத்து பிள்ளை காதல் வருமா?
பள்ளிக்கூடத்து பிள்ளை டீச்சரை கொலை பண்ணுமா? பள்ளிக்கூடத்து பையலுக்கு வாத்தியாரை போட்டு தள்ளுவாங்களா? எப்படி இருக்கு பாத்தீங்களா? சரி, வசனத்தை வாசிச்சிருமா. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் திரும்பவும் இறக்கத்துல போனா போகுதுன்னு. பூமியில என்ன இருக்கும்? விதைப்பு இருக்கும், அறுப்பு இருக்கும், உஷ்ண காலம் இருக்கும், மழை இருக்கும் அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டு என்ன சொல்றாரு? வாசிப்பா. சீதளவும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிகாலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று நம்முடைய உள்ளத்தில் சொன்னார். அவர் உள்ளத்துல சொன்னதும் இதுவரைக்கும் மாற்றினதில்லை. வெளிப்படையாய் நமக்கு ஓமைகளாக சொன்ன விஷயங்களும் மாற்றினதில்லை. ஏனென்றால் அவர் மாறாதவராக இருக்கிறார். கரங்களை தெரிவிக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலைன்னா நம்ம கிட்ட நீதி இல்லை. அந்த நீதியை பெறுவதற்காக நம்முடைய இருதயம் ஆயத்தமாய் இல்லை. இன்னைக்கு உங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே நம்ம 1 யோவான் 3வது அதிகாரம் 21, 22 தொடர்ந்து படித்து நாம் எழும்பி நிற்போம். வாசிக்க கேட்போம் சீக்கிரமாய். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து. ஆமென். கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் தைரியம் கொள்ள போறேன். தீர்க்காதபடிக்கு பரிசுத்தப்படுத்துவதற்கு தான் எத்தனை காரியங்கள் பேசி இருக்கு. என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு, என் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு தான் பேசி இருக்கு. அல்லேலூயா. வாசிங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். நிச்சயமா அவராலே பெற்றுக்கொள்ள முடியும். அவர் மட்டும்தான் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் அவருக்கு பிரியமானதை அவருடைய கற்பனைகளின்படி செய்து அவருக்கு முன்பதாக உங்கள் இருதயம் குற்றம் இல்லாமல் இருக்கும்போது நடக்கும் என்பதை அறிந்து கடந்து போங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் ஜெபத்திற்கு எழும்பி நிற்போம். அல்லேலூயா. நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ, இயேசு வருகிறார். நொறுங்கொண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கிறார். இப்பமோ இவர் பேச வேண்டியத, இவருக்கு என்ன எதையாவது சொல்ல வேண்டியதை எங்கிட்ட இருந்தாது இவருக்கு கிடைச்சிருதுல. ஹலோ, இப்படி நீங்க சொல்ல மோசஸோட லைஃப்ல ரெண்டத்தனையா பெருகிட்டே இருக்கும். கையை தட்டி நான் சொல்றேன் நடக்கும். ஆனா இல்ல, இது என்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு, என் குற்றங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு, நான் தைரியப்படுவதற்கு, நான் வேண்டிக் கொள்வதை அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவர் கரத்திலிருந்து பெற்றுக் கொள்வதற்கு என்று சொன்னீங்கன்னா, இன்றும் அவர் உங்களை அழைக்கிறார். இன்று உங்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பாடுவோமா? அல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுத்து பாடுவோமா? அவங்க இருதயத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. அல்லேலூயா. நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ, இயேசு வருகிறார். ஒருங்கொண்டு நெஞ்சத்தை இயேசு அழைக்கிறார். எல்லாரும் நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ, இயேசு அழைக்கிறார். நொறுங்கொண்ட நெஞ்சத்தை இயேசு வருகிறார். வாசிங்க. இது ஒரு அர்ப்பணிப்பின் பாடல். இன்றைக்கும் அவர் குருதி சிந்துகிறவராக, செந்நீர் வெள்ளம் பாய்கிறவராக, உங்களை கூர்ந்து நோக்குகிற கண்களோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களை அர்ப்பணித்தால் அவர் உங்களுக்கு விடுதலை தர, நீங்கள் தைரியம் உள்ளவர்களாய் நிற்க, அவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். ஏன்னா நோபாவுக்கு மட்டும் அவர் கண்களில் கிருபை இல்லை. இன்றும் அவர் இடத்தில் கேட்கிற எல்லாருக்கும் கிருபை கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து பாடுமா? ஆமென்.
வருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும். வாசிங்க. வருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும் அவர் பாதம் வந்து சேரும். செய்த பாவம் இனி போதும் அவர் பாதம் வந்து சேரும். ஜத்திலே தூய்மை உண்டோ இயேசு வருகிறார். ஒருங்கொண்ட நெஞ்சத்தையே ஒப்பு கொடுங்க, இயேசு அழைக்கிறார். வாசிங்க. ஆமென். குருதி சிந்தும் கண்கள் உன்னை கூர்ந்து நோக்கும் நெஞ்சும். குருதி சிந்தும் கண்கள் உன்னை கூர்ந்து நோக்கும் நெஞ்சும். அங்கு பாரும் அங்கு பாரும் அவர் பாதம் வந்து சேரும். அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ இயேசு அழைக்கிறார். ஒருங்கொண்ட நெஞ்சத்தையே எல்லாம் அப்படியே உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு முன்னா நேர நிறுத்தி, ஆண்டவரே இன்னைக்கு நானும் நோபாவை போல கிருபை பெறணும்னு சொல்லி நான் வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு விஷயங்களும் என் குடும்பத்தில் நடக்கணும்னு சொல்லி நீங்க விரும்பினபடினால ஏசாயாவில எழுதி இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் எனக்கு நினைப்பூட்டுனீங்க. எத்தனையோ சுவிசேஷ வார்த்தைகளை எனக்கு நினைப்பூட்டுனீங்க ஐயா. இதை நான் கேட்டும் உணர்வில்லாம போயிடக்கூடாது. கல்லான இருதயம் எனக்குள்ள இருக்கக்கூடாது. கடினத்தன்மையான இருதயம் எனக்கு இருக்கக்கூடாது. பொல்லாத இருதயம் எனக்குள்ள இருக்கக்கூடாது. கேடான இருதயம் எனக்குள்ள இருக்கக்கூடாது. திருக்கான இருதயம் எனக்குள்ள இருக்கக்கூடாது. அப்பா உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி எல்லாம் அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஐயா என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களுடைய ரத்தத்தை கொண்டு இப்பவும் கழுவுங்கன்னு சொல்லுங்க. அவர் நிச்சயமா சொல்றேன், தன்னிடத்தில் வருகிற யாரையும் புறம்பே தள்ளலைனா இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்களை, பார்த்து கொண்டிருக்கிற உங்களை இன்றைக்கு கூட அவருடைய கூர்ந்து நோக்குகிற கண்களாலே, குருதி சிந்துகிற நெஞ்சத்தாலே இன்றைக்கும் வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்கிற அழைப்புக்கு அழைக்க ஆயத்தமா இருக்கிறார். ஒப்பு கொடுத்து, ஐயா இதுவரைக்கும் நான் தகுதி இல்லாதவன், இதுவரைக்கும் நான் வேண்டாத காரியங்களை செய்தவன், இதுவரைக்கும் நான் வேண்டாத காரியங்களை சிந்தித்தவன், இதுவரைக்கும் எனக்குள்ள இருந்தது கொழுத்த இருதயம், இப்பொழுதோ நான் புகழுள்ளவைகளை, புண்ணியமுள்ளவைகளை, ஒழுக்கமுள்ளவைகளை, கற்புள்ளவைகளை, நம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற காரியங்களை சிந்தித்து, அன்றைக்கு எப்படி 73 சங்கீதத்திலே வாசிக்கிறோமோ, சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராய் இருக்கிறார் என்று சொன்னானே, அந்த நல்லவனாய் நான் மாறுவேன், நீர் எனக்கு நல்லவராய் இருப்பீர். இருதயத்தில் சுத்தமுள்ளவன் தான் பாக்கியவான் என்று சொன்னீங்களே, தேவனை தரிசிப்பீங்கன்னு சொன்னீங்களே, வாயினாலே புகழாம, வாயினாலே தோத்திரத்தை செலுத்தாம என் இருதயத்தை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி இப்பொழுதே உங்கள் இருதயத்தை அப்படியே ஆண்டவருக்கு நேரா திருப்பி, ஐயா நான் தூரம் போகிறதற்கு அழைக்கல, தூரம் தெரிந்த சீயோனை எண்ணுக்கடங்காத எத்தனையோ நன்மைகளை செய்து ஆசீர்வதிக்கவே இன்றைக்கு நீர் அழைத்திருக்கிறபடினாலே பேசி இருக்கிறீர் ஐயா. நான் இதை உணர்றையா, என்ன அர்ப்பணிக்கிறையா, என் குடும்பத்தை இந்த கடைசி காலத்தில் உம்முடைய வருகை நாட்களில் காப்பாற்றுவதற்காக பேசி இருக்கிறீங்க ஐயா, நான் நம்புறையான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க.
இந்த தேவன் எவரையும் புறம்பே தள்ளாத தேவன், எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிற தேவன். பாவிகள் மனம் திரும்பது, ஒரு பாவி மனம் திரும்பது கூட பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொன்ன தேவன் உங்கள் நிமித்தமா சந்தோஷப்பட்டு உங்களை ஆசீர்வதிக்க போறார். கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவங்க, நோவா குடும்பத்தை போல, நோவாவின் பலியை ஏற்றுக்கொண்டதை போல இன்னைக்கு நான் அர்ப்பணித்து ஜெபித்திருக்கிற ஜெபத்தை என் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு என் சந்ததி வாழும்படி, என் சந்ததி ஆசீர்வதிக்கும்படி எனக்கு உதவி செய்வார். ரீபா ஷதா ரபா லபா. நல்ல கரங்களை தட்டி உங்க குடும்பத்திலே, உங்க இருதய கேட்டினாலே, பொல்லாங்கினாலே வராத ஆசீர்வாதங்கள், தடையா இருக்கிற ஆசீர்வாதங்கள், விட்டு போயிருக்கிற ஆசீர்வாதங்கள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் சதையான இருதயங்கள் வைக்கப்பட்டு, நவமான இருதயங்கள் வைக்கப்பட்டு, தேவ கிருபை, தேவ தயவு நீதிமானாய் உங்களை மாற்றி தரப்போகிறது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ரீபாஷ். கர்த்தர் அற்புதம் செய்கிறார், கர்த்தர் அதிசயம் செய்கிறார், கர்த்தர் ஏராளமானவைகளை உங்களுக்கு தரப்போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனையோ கிருபை என் உயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை. ஆண்டவரே, எத்தனையோ கிருபை செய்து உம்முடைய உலகத்தில் இந்த பிள்ளைகளை நடத்தினீரப்பா. நீர் உருவாக்கின இந்த உலகத்தில் இப்பொழுதும் இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய கரத்தில் நீர் அழைக்கப்பட்டவனாய், அனுப்பப்பட்டவனாய், தெரிந்து கொள்ளப்பட்டவனாய், நோவாவுக்கு கண்களிலே கிருபை கொடுத்த தேவன் கிருபை கொடுக்க வேண்டும் என்கிற விசுவாசத்தோடு ஜெபித்திருக்கிறேன். நீங்க சொல்லி கொடுத்ததை நான் போட்டிருக்கிறேன். விளைய செய்கிற கர்த்தர், ஆசீர்வதிக்கிற கர்த்தர், சரிப்படுத்துகிற கர்த்தர். நான் என்னை சரிப்படுத்துவேன். நான் திருக்கானவைகளை, கேடானவைகளை, நித்தம் நித்தம் பொல்லாங்கான காரியங்களை சிந்திக்க மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்த அத்தனை குடும்பத்திலும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்கள் விரும்புகிற ஆசீர்வாதங்கள், குடும்ப வாழ்க்கையில், கையிட்டு செய்கிற வேலையில், வியாதியின் படுக்கையில், கடன் பாரத்தில், பிள்ளைகள் திருமண காரியங்களில், பிள்ளைகள் ஹையர் ஸ்டடீஸில் வர நீங்கள் கிருபை செய்யுங்க. அப்படிப்பட்ட சாட்சிகளே இந்த ஊழியத்தை இதுவரைக்கும் நடத்தினது, இப்பொழுதும் அப்படியே நடத்தும், அப்படியே நீர் ஆசீர்வதிப்பீர் என்று உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை நோக்கி கரம் நீட்டி ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்தி நீரே பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.